குழந்தைங்க ஒன்று தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா, இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் வினாத்தோட ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, முதலாவது விஷயத்துக்குள்ள போவோம். முதல்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு தமிழ் பகுதி வரும். அடுத்தது ஆங்கிலம், சிங்களம், கணிதம், சுற்றாடல், கட்டுரை எழுதுறதுக்குரிய பகுதிகளை கொண்டு இந்த பகுதி 2 வினாத்தால் வரும். இப்ப நாங்க தமிழ் பகுதிக்குள்ள வர போறோம். பின்வரும் பந்தியை வாசியுங்கள். பந்தியை துணையாக கொண்டு விடை எழுதுக. திமிங்கலம் மீனினத்தை சேர்ந்ததல்ல. அது குட்டி போட்டு பால் கொடுக்கும் விலங்குகள் இனத்தை சேர்ந்தது. உலகில் உள்ள விலங்குகளில் மிக பெரியது நீல திமிங்கலம் ஆகும். திமிங்கலத்தின் உணவு மீன்கள், கடல் நாய்கள் ஆகும். ஒரு நாளைக்கு 1000 கிலோ உணவை உண்கிறது. பாருங்க, எவ்வளவு கிலோ, ஒரு நாளைக்கு 1000 கிலோ உணவு சாப்பிடுதான். திமிங்கலங்கள் பாலூட்டி இனங்கள் போலவே நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன. மூக்குத்துவாரம் தலையின் மேல் பகுதியில் இருக்கிறது. திமிங்கலம் பிராண வாயுவை சுவாசித்து கரியமில வாயுவை வெளிவிடுகிறது. இப்படியாக திமிங்கலம், அந்த திமிங்கலத்துல மிகப்பெரிய திமிங்கலம் எந்த திமிங்கலம், அது திமிங்கலத்தின் உணவுகள் என்னென்ன, அது எவ்வளவு உணவை சாப்பிடுது, அது என்ன இனத்தை சேர்ந்தது, அது எதன் மூலம் சுவாசிக்குது, அது என்ன வாயுவை சுவாசிக்குதுன்னு சொல்லி ஒரு திமிங்கலத்தை பற்றிய ஒரு விடயம் இந்த பந்தியக்குள்ள எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரி, மிகப்பெரிய திமிங்கல இனம் எது? மிகப்பெரிய திமிங்கல இனம் எது? இந்த பந்தியக்களை தான் பிள்ளைகள் இந்த அவளுக்கு அளிக்கும் 6 வினாக்கள் வரும். 6 வினாக்களுக்கு முடிய விட பந்தியக்களை தான் இருக்கும். சரியா? மிகப்பெரிய விலங்குகளில் மிகப்பெரியது நீல திமிங்கலம் ஆகும். இப்ப இந்த பந்தியக்களே விட இருக்கு. அப்ப நீல திமிங்கலம் எழுத்து பிழை இல்லாமல் எழுத வேண்டும். தமிழ்ல முழுவதுமே, தமிழ் கணிதம் எல்லா பகுதியிலேயும் வினாத்தால் முழுவதுமே நாங்கள் எழுத்துப்பிழை விடாமல் எழுத வேண்டும். அடுத்தது, சினை பெயர் ஒன்று தருக. ஹெயாயினி, சினை பெயர் என்றால் என்ன? ஒரு பகுதியை குறிக்கிறது டீச்சர். ஓகே, குட். ஒரு முழு பொருள் ஒரு முழு பொருளின் ஒவ்வொரு பகுதியை அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற பெயர் தான் சினை பெயர். பெயர் சொற்கள் 6 வகை இருக்குது. அதுல ஒரு வகை பெயர் தான் சினை பெயர். சரி, இப்ப இதுல இருக்கிற 3 சினை பெயர்கள் இருக்குது பிள்ளைகள். எங்கிட்ட கேட்ட கேள்வி 1 தான் எழுத சொல்லி இருக்குது. கேள்வி எங்களுக்கு 1 தான் எழுத சொல்லி இருக்குது. அப்ப நாங்க 1 எழுதினாலே சரி. சரியா? 1 எழுதினாலே சரி. ஆனா இந்த பந்தியக்குள்ள 3 சினை பெயர்கள் இருக்குது. சரி, இந்த பந்தியக்குள்ள எத்தனை சினை பெயர்கள் இருக்குது? 3 சினை பெயர்கள். அந்த 3 சினை பெயரையும் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த 3 சினை பெயர்ல ஏதாவது ஒரு சினை பெயர் எழுதி இருந்தாலும் சரி போட்டு கொள்ளுங்க. சரியா? முதலாவது பாத்தீங்கன்னா நுரையீரல். நுரையீரல் மனித உடலும் சரி, இந்த திமிங்கலத்தின் உடலின் ஒரு பகுதியாகத்தான் நுரையீரல் கருதப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா மூக்குத்துவாரம். சரியா? மூக்குத்துவாரம் அதன் உடலின் ஒரு பகுதி. அடுத்தது இதுல தலை என்ற ஒரு சொல், தலையின் என்று வந்திருக்குது. அப்ப இந்த இதுல 3 விடயங்கள்ல ஏதாவது ஒரு விடயம், நுரையீரல் அல்லது மூக்குத்துவாரம் அல்லது நுரையீரல், தலை, மூக்குத்துவாரம், இந்த 3ல ஏதாவது 1 விட எழுதி இருந்தா கூடி சரி போட்டு கொள்ளலாம். சரியா? அடுத்தது, ஊன் என்பதன் வடிவம் யாது? ஊன் என்றால் எங்களுக்கு தெரியும். நாங்கள் தினமும் ஒரு நாளைக்கு 3 வேளைகள் நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா உணவு, சாப்பாடு, ஆகாரம், உண்டி, கணக்கு விஷயம் வருது. ஆனா பந்தியக்குள்ள என்ன வந்திருக்குது? அனீகா, அக்ஷயா,
பந்திக்குள்ள ஊன் என்பதன் ஒத்தக வடிவம். டீச்சர் உணவு வந்திருக்குது. உணவு. Good. மூணாவது உணவு. நிலையில இருக்குது டீச்சர். ஓகே, மூன்றாவது வரிசையில டீச்சர். இருக்குது. மூன்றாவது. ஓகே, குட். ஊன் என்பதனுடைய ஒத்த வடிவம் உணவு. சரியா? ஊன் என்பதனுடைய ஒத்த வடிவம் உணவு. எங்க இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அடுத்த விஷயத்தை கவனிச்சு கொள்ளுங்க. அஃறிணை நிகழ்கால பன்மை வினை சொல் ஒன்றை எழுதுக. அப்ப இதுல கணக்க விஷயங்கள் கேட்டிருக்கிறாங்க. என்ன? அஃறிணையாகவும் இருக்க வேணும், நிகழ்காலமாகவும் இருக்க வேணும், பன்மையாகவும் இருக்க வேணும், அதே நேரத்துல அது வினை சொல்லாகவும் இருக்க வேணும். சரியா? அஃறிணை என்றால் எங்களுக்கு தெரியும், உயிர் அச்ச அனைத்தும் அஃறிணை. அதே நேரத்துல உயிர் உள்ள பகுத்தறிவற்ற அனைத்தும் அஃறிணை. உயிரற்ற விஷயம் எல்லாமே அஃறிணை. அதே நேரத்துல உயிர் இருந்தும் பகுத்தறிவு இல்லையென்றா அதுவும் அஃறிணை. நிகழ்காலம். நிகழ்காலம் என்றால் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. என்ன? இன்று நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நொடி நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை தான் நாங்கள் நிகழ்காலம் என்று சொல்லுவோம். ஓகேயா? அடுத்தது பன்மை. ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்களை நாங்கள் பன்மை என்று சொல்லிக்கொள்வோம். ஓகேயா? ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்கள் பன்மை. அடுத்தது வினைச்சொல். வினைச்சொல் என்றது ஒரு செயலை குறிக்கும், அதே நேரத்துல ஒரு காலத்தை குறிக்கும். அதுதான் வினைச்சொல். அப்ப இவ்வளவும் அடங்கப்பெற்ற ஒரு சொல், இவ்வளவுமே அடங்கப்பெற்ற ஒரு சொல் பந்தியத்துல இருக்குது. அந்த சொல்லத்தான் நம்மள கண்டுபிடிக்கட்டாம். ஓகே, ஷீனத் ஷமா சொல்லுங்க. என்ன சொல் பந்தியத்துல வந்திருக்குது? சுவாசிக்கின்றன. சுவாசிக்கின்றன. சுவாசிக்கின்றன என்ற சொல்ல பாத்தீங்கன்றால் அஃறிணை. எது சுவாசிக்கின்றன? திமிங்கலங்கள். ஆனா திமிங்கலங்கள் சுவாசிக்கின்றன. சுவாசிக்கின்றனன்றது ஒரு அஃறிணையாக இருக்குது. கின்றன என்றதை பார்க்கும்போது இப்ப நடந்து கொண்டிருக்குது, அப்ப அது நிகழ்காலமா இருக்குது. கின்றன, சுவாசிக்கின்றன, அது பன்மை. திமிங்கலங்கள் சுவாசிக்கின்றன, பன்மையை குறிக்குது. அதே நேரத்துல சுவாசித்தல் என்றது ஒரு செயலை குறிக்கும். ஆகவே அனைத்தும் அடங்க பெற்று வர்ற விடை சுவாசிக்கின்றன. சுவாசிக்கின்றன என்று எழுதியிருந்தால் சரி போட்டு கொள்ளுங்க, உங்களுக்கு அதுக்கு புள்ளியும் கிடைக்கும். சரியா? அடுத்தது மூக்குத்துவாரம் என்பதனை பிரித்து எழுதுக. ருஷ்பிகான், மூக்குத்துவாரம் என்பதனை பிரித்து எழுதுக. எப்படி எழுதுறது? ஓகே, மூக்கு சக துவாரம், மூக்குத்துவாரம். அதுல இத்தனை வந்து சேரும். என்ன? அடுத்தது காற்று என்பதன் ஒத்தகரத்தை எழுதுக. இதுல 2 ஒத்தகரத்து வந்திருக்குது. காற்று என்பதனுடைய ஒத்தகரத்து வந்து பாத்தீங்கன்னா வாயு. சரியா? காற்று என்பதனுடைய ஒத்தகரத்து வளியும் வரும், வாயுவும் காற்றுத்தான். சரியா? நீங்கள் நீரின் 3 நிலைகள் படிச்சிருப்பீங்க, திண்மம், திரவம், வாயு. சரியா? அந்த வாயுல உண்டு, வாயுன்ற ஒத்தகரத்து காற்று. ஓகே, அடுத்த விடயத்துக்குள்ள போவோம். சரி, அடுத்த விஷயம், 2வது கேள்வி. வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. அதன் கீழ் கோடிடுக. வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதுக்கு கீழே கோடு போடணுமா? அப்ப இதுல நாங்கள் இடைவெளியை கண்ட உடனே எழுதிடக்கூடாது. என்ன? 2 விட தந்த உடனே உங்களுக்கு கோடை போட்டுறக்கூடாது. முழுமையாக கேள்வியை வாசிக்க வேணும். முழுமையாக கேள்வியை வாசிச்சு அதுக்கு பிறகுதான் நாங்கள் என்ன செய்யணும்? விடை எழுத தயாராகும். இதுல கோடிட சொன்னா எழுதி இருந்தால் பிழை, எழுதி அதோடு சேர்த்து கோடும் 2ம் செய்திருந்தாலும் பிழை. எழுதி இருந்தாலும் பிழை, கோடு போட்டும் எழுதியும் சேர்த்து செஞ்சிருந்தாலும் பிழை. கோடு போட்டிருந்தா மட்டும்தான் சரி. திருப்ப சொல்றேன், கோடு போட்டிருந்தா மட்டும்தான் சரி. நாட்டார் பாடலில் ஒரு பகுதியாக திகழ்வது கும்மிப்பாட்டு எனலாம். நாட்டார் பாடலில் ஒரு பகுதியாக, ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க, ஒரு பகுதி. அப்ப இதுல அங்க ஒருமைதான் வருது. நாட்டார் பாடலின் ஒரு பகுதியாக திகழ்வது கும்மிப்பாட்டு எனலாம். சரி, அங்க ஒருமையக்குரிய விஷயத்தை தான் குறிப்பிடுறாங்க. ஆகவே கும்மிப்பாட்டு தான் அதுக்குரிய விடையாக வரும். அடுத்தது பாருங்க, கிருதீஷ். மைதானத்தில் மாணவர்கள் ஆரவாரம் செய்தனர். இதுல எது சரியானது? 2வது. 2வது. ஆரவாரம். ஆரவாரம் என்ன அர்த்தம் கிருதீஷ்?
ஓகே, ஆரவாரம் என்றால் சத்தம் செய்யறதுன்ற அர்த்தம். சரியா, அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சில வேர்ட்ஸ், சில சொற்கள், சில விஷயங்கள் நான் வேற நிற பேனைகளால போட்டிருப்பேன். அதை உங்களோட வினாத்தாள்லயும் நீங்க குறிச்சு வச்சு கொள்ளலாம். சரியா, ஆரவாரம் என்பதனுடைய ஒத்த கருத்து சத்தம். அடுத்தது பாருங்க, சுரங்க தொழிலாளர்கள் தங்கத்தை பாலங்களாக பாலங்களாக வெட்டி எடுத்தனர். சரி, அக்ஷய் சொல்லுங்க. சுரங்க தொழிலாளர்கள் தங்கத்தை பாலங்களாக வெட்டி எடுத்தனர். எது சரி? மிகச்சரியான விஷயம் எது? இரண்டாவது. ஓகே, பாலங்கள் என்றால் என்ன அர்த்தம்? மியூட் பண்ணிட்டாங்க. பாலங்கள் என்றால் என்ன அர்த்தம்? சுரங்க தொழிலாளர்கள் தங்கத்தை பாலங்களாக வெட்டி எடுத்தனர். சரி, வெட்டி எடுத்து. ஓகே, துண்டு துண்டாக வெட்டி எடுக்கிறது. குட். அப்ப பாலங்களாக என்ற அர்த்தம் துண்டுகளாக. சரியா, பாலங்களாக என்றால் துண்டுகளாக என்ற அர்த்தம். இப்ப இது எழுத்த வச்சுதான் போடுறது, அதனால பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்க, சோதிடர்கள் வருடப்பிறப்பை கணித்து கணித்து கூறினர். சோதிடர்கள் வருடப்பிறப்பை கணித்து என்றா அத யோசிச்சு எப்படி வரும்னு சொல்லி சிந்தித்து செயல்படுறதான் இதுல சொல்றது. இனி நடக்க போற விஷயத்த முன்கூட்டி அவங்க சொல்லுவின. என்ன, ஜோதிடர்கள் வருடப்பிறப்பை கணித்து கூறினர். 3 சுழினீனாதான் வரும். சரியா, ஓகே. அடுத்தது மூன்றாவது, பொருத்தமான நிறுத்த குறிகளை இடுக. நிறுத்த குறிதான் சரி, நிறுத்த குறிதான் சரியா. அப்ப இதுல பொருத்தமான நிறுத்தக்குறின்னா நாங்க முதல்ல அந்த வாக்கியத்தை சரியாக வாசிக்க வேணும். இந்த வாக்கியத்துல கடைசியில கூறி உள்ளார்ன்ட்டு நீங்க மாற்றணும். அதுல ஒரு சின்ன எழுத்து பிழை இருக்குது, அதை நீங்க மாற்றிக்கொள்ளுங்க. கூறி உள்ளார். ஓகேயா, சரி. திருவள்ளுவர் நன்றி மறவாமை பற்றி செய்நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். இதே விஷயம், இதே வாக்கியம் எங்களுடைய பாட புத்தகத்துல இருக்குது. எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா இதே விஷயம் ஒரு எழுத்து மாறாமல் எங்களுடைய தரம் 5 பாட புத்தகத்துல இருக்குது. நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. நன்றி மறவாமை, வாய்மை, பொறுமையுடைமை, இப்படியாக 3 விஷயங்கள் எடுத்து படிச்சிருக்கிறீங்க. உங்களோட பாட புத்தகத்துலதான் இந்த விஷயம் இருக்குது. சரி, திருவள்ளுவர் நன்றி மறவாமை பற்றி நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். அப்ப இதுல எங்க நாங்கள் போட வேணும் என்றால் நன்றி அறிதல், அதைத்தான் வேறுபடுத்தி காட்ட போறோம். நன்றி அறிதல், அறிதலுக்கு தான் வருமா? நன்றி அறிதல் எனும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். வாக்கியத்தின் முடிவில முற்றுப்புள்ளி வைப்போம். சரியா, திருவள்ளுவர் அந்த நன்றிய மட்டும் நாங்கள் மேற்கோட்குறிக்குள்ள போட்டு காட்டுவோம். ஓகேயா, எதை நாங்கள் மேற்கோட்குறிக்குள்ள போட்டு காட்டுவோம்? நன்றிய மட்டும் மேற்கோட்குறிக்குள்ள போட்டு காட்டுவோம். வாக்கியத்தின் முடிவில முற்றுப்புள்ளி வச்சுக்கொள்வோம். ஓகே, இந்த நிறுத்தற்குறியீட்டுல இந்த மேற்கோட்குறி தொடங்குற இடத்துல பிள்ளைகள் கவனிச்சுக்கொள்ளுங்க. மேற்கோட்குறி தொடங்குற இடத்துல இப்படியாக வர வேணும். மேற்கோட்குறி முடிகிற இடத்துல இப்படி மேல போட வேணும். சரி, இப்ப நன்றி அறிதல் அந்த இடத்துல முடியுது, அதுல போடணும். ஓகேயா, வேற எந்த ஒரு நிறுத்த குறியீடும் எந்த இடத்துலயும் வராது. பக்கத்துல சில பேர் காற்புள்ளி போட்டிருப்பீங்க, அல்லது நன்றி அறிதல் நன்றி மறவாமையை மேற்கோட்குறிக்குள்ள போட்டிருப்பீங்க. அது எல்லாம் தேவையில்லை. திருவள்ளுவர் நன்றி மறவாமை பற்றி நன்றி அறிதல் எனும் அதிகாரத்துல அதுதான் நீங்க ஸ்பெஷலா எதை முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்கன்னா நன்றி அறிதல். ஆகவே அதுக்குத்தான் நாங்கள் மேற்கோட்குறி போட்டுக்கொள்வோம். ஓகேயா, சரி. அடுத்ததை கவனிச்சு கொள்ளுங்க. 4வது கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள சொற்றொடருக்குரிய தனிச்சொல்லை புள்ளிக்கோட்டில் மீது எழுதுக. ஓகே, உங்களுக்கு ஒரு சொற்றொடர் ஒன்று தந்திருக்கிறாங்க, அதுக்குரிய தனிச்சொல்லை நாங்கள் எழுத போறோம். சொற்றொடருக்குரிய தனிச்சொல். ஓகே, மெனக்கருத்தை குறிப்பாய் விளக்கும் அங்க அசைவு. உதாரணமாக நீங்கள் அந்த வாய் பேச முடியாதவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க எங்களை மாதிரி கதைக்க இயலாது, எங்களை மாதிரி தொடர்புகளை மேற்கொள்ள இயலாது, ஏன்னா ஒரு விஷயத்த சொல்ல இயலாது. அவங்க தங்களோட மனதில நினைக்கிற விஷயத்த
குறிப்பாக இது இப்படித்தான் என்று சொல்லி அவங்களோட அங்க அசைவில சொல்றதுக்கு நாங்கள் ஒரு பெயர் சொல்லுவோம். அது என்ன பெயர் அதன்யா? டீச்சர் சைகை. சைகை. சையன்னா கையன்னா சைகை. சரி, குட். அதாவது சைகையில தான் கதைப்பாங்க. ஆனா வாய் பேச முடியாதவர்கள் நீங்க சாதாரணமா நாங்கள் யோசிச்சாலே எழுதலாம். ஒரு மெனக்கருத்தை குறிப்பாக விளக்கும் அங்க அசைவு. இப்ப கதைக்காதைங்கண்டா வாய்க்கு மேல விரலை வைப்பாங்க. நாளைக்கு கண்டா கையால் அசைவு காட்டுவாங்க. பாயண்டா நாம சாதாரணமாக நாங்கள் பாய் என்று சொல்லி கைய காட்டுற மாதிரி அவங்க நோமலா கையசைச்சா விளங்கும். அம்மாண்டா ஒரு கொண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. அப்பாண்டா மீசை என்று காட்டுவாங்க. என்ன இப்படியாகத்தான் ஒரு மெனக்கெடுத்த குறிப்பாக விளக்குற அங்க அசைவ சைகை என்று சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இலை தழை கொண்டு வேயப்பட்ட குடிசை. இலை தழை கொண்டு வேயப்பட்ட குடிசைய நாங்க சொல்றது பர்ணசாலை. இதுதான் பிள்ளைகள் பர்ணசாலைக்குரிய மிகச் சரியான எழுத்து. இதுவும் உங்களோட பாடநூல் புத்தகத்துலதான் இருக்குது. குகனோடு ஐவராவும் என்ற பாட புத்தகத்துல நீங்க எடுத்தீங்கன்னா பர்ணசாலை இருக்கும். சரியா? இலைகள் தழைகளை கொண்டு ஒரு குடிசை வேகிற இடத்தை நாங்கள் சொல்லுவோம் பர்ணசாலை. சரியா? உங்களுக்கு டவுட்ண்டா பர்ணசாலை இப்படி வராது, அதுக்கு வேறு எழுத்து தான் வரும் அப்படி உங்களுக்கு இது டவுட்ண்டா உங்களுடைய தரமைந்து பாடநூல் புத்தகத்துல குகனோடு ஐவராவும் என்ற பகுதியில அரும்பதத்தில் இருக்குது, நீங்க எடுத்து பார்க்கலாம் பர்ணசாலை. சரி, ஓகே. அடுத்த விடயத்துக்குள்ள போவோம். ஐந்தாவது, பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எழுதுக. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். சரியென்றால் சானா சீனாண்டு எழுத வேணும், பிழையென்றால் பீனா லயனாண்டு எழுத வேணும். சரியா? ஓகே. சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் ஏ லு தூக. ஓகே. நெருக்ஷன். ஓநாயை கண்டமான் வேகமாக ஓடியது. இந்த வாக்கியம் சரியா பிழையா? சரி டீச்சர். சரி. ஏன் இது சரி என்று சொல்றீங்க? என்னன்னு கண்டுபிடிச்ச நீங்க? எழுவாயும் பயனிலையும் சரியா இருக்கு. எழுவாயும் பயனிலையும் சரியாக இருக்குது. ஓநாயை கண்டமான் வேகமாக ஓடியது. ஆகவே இந்த வாக்கியம் சரி. என்ன? ஓநாயை கண்டமான். இப்ப இங்க எழுவாய் எதுன்னு பாத்தீங்கன்னா மான், ஓடியது என்று ஒருமையில, ரெண்டு விஷயங்களும் ஒருமையில் இருக்குது. ஆகவே இந்த வாக்கியம் சரி. அடுத்ததை பாருங்க, பூந்தோட்டத்தில் மல்லிகை பூக்கள் மலர்ந்தது. பூந்தோட்டத்தில் மல்லிகை பூக்கள் மலர்ந்தது. பிரீத்திகா அன்மியூட் பண்ணுங்க. பிரீத்திகா சொல்லுங்க. பூந்தோட்டத்தில் மல்லிகை பூக்கள் மலர்ந்தது. இந்த வாக்கியம் சரியா பிழையா? பிழை. பிழை. ஏன் பிழை? மல்லிகை பூக்கள் மலர்ந்தன. ஓகே, குட். மல்லிகை பூக்கள், பூக்கள் பன்மையல்லோ, பூக்கள் பன்மையல்லோ. இங்க வாக்கியத்தின் எழுவாயை முதல்ல நாங்கள் பார்க்கணும். மல்லிகை பூக்கள் தான் இந்த வாக்கியத்தின் எழுவாயா இருக்குது. ஆகவே இந்த பூக்கள் பன்மையாக இருக்குது. அப்ப இதுல உண்மையில எப்படி வந்திருக்கணும்? இந்த வாக்கியம் மலர்ந்தன என்று வந்திருக்கணும். மல்லிகை பூந்தோட்டத்தில் மல்லிகை பூக்கள் மலர்ந்தன என்று வந்திருக்கணும். இதுல மலர்ந்த தூ என்று வந்திருக்கிறதால அந்த விஷயம் பிள்ளையாக இருக்குது. அடுத்தது, நான் அழகிய காட்சிகளை வரைவேன். சரி. எழுவாய் பயனிலை எல்லாம் பொருத்தமாக இருக்குது. எதிர்காலத்தை குறிக்குது. சரி. சிறந்த நூல்கள் நல்ல நண்பர்களை போன்றவை. சிறந்த நூல்கள், இந்த வாக்கியத்தின் எழுவாய் பாத்தீங்கன்னா பன்மையில இருக்குது. சிறந்த நூல்கள் நல்ல நண்பர்களை போன்றவை. அப்ப இரண்டும் பன்மையில அமைந்திருக்குது. ஒன்றுக்கொன்று சரியாக எழுவாய் பயனிலை தொடர்பு இரண்டும் பன்மையில சரியாக அமைந்திருக்கிறதால இந்த வாக்கியம் சரி. திருத்துறீங்களா பிள்ளைகள்? உங்களுக்கு சரி என்றால் சரி போடுங்க, பிள்ளை என்றால் பிள்ளைய போட்டு சரியான விடைய நீங்கள் பக்கத்துல நோட் பண்ணி கொண்டு வாங்க. சரி. அடுத்தது, பின்வரும் வாக்கியங்களை எழுத்து மொழியில் எழுதுக. எழுத்து மொழி என்ற நாங்கள்
வளமையாக எழுதுறது. பேச்சு வழக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தர் வேறுபடும். பெரி கொண்டா இருக்கும், பெரோனு கொண்டா இருக்கும், டெரனியா கொண்டா இருக்கும், என கொண்டா இருக்கும். என்ன அதே நேரத்துல பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடும். கரையோர மக்களுக்கு கொண்டா இருக்கும், மலையக மக்களுக்கு கொண்டா இருக்கும். என்ன அதே மாதிரி இப்ப இது பேச்சு வழக்குல தந்திருக்கிறத எங்களை எழுத்து வழக்குல மாற்றி எழுதட்டா. ஓகே, அனுப்பிய பணம் கிடைச்சது. வெரி சொல்லுங்க, இது எப்படி எழுத்து மொழியில மாத்துறது? எங்க பிழை இருக்கு? ஓகே, அனுப்பிய பணம் கிடைத்தது என்று வர வேணும். இதுல கிடைச்சது என்று தந்திருக்கிறதுல பிழையா இருக்கு. என்ன கிடைத்தது. அதே நேரத்துல நாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம், ஓகே, இச் ச அதுக்கு பதிலாக இத்தனா தானா வர வேணும். நாங்க மிக முக்கியமாக இந்த வாக்கியங்கள் எழுதும் போது முற்றுப்புள்ளி போட அவதானிக்க வேணும். சரியா? எக்ஸாம் பேப்பர்ல வாக்கியத்தின முடிவுல முற்றுப்புள்ளி போட மறக்க கூடாது, போட்டுக்கொள்ள வேணும். அடுத்தது, நான் வண்ணாத்தி பூச்சி பேசுகின்றேன். பெரோன்னு சொல்லுங்க. நான் வண்ணாத்தி பூச்சி பேசுகின்றேன். எப்படி வரும்? நான் வண்ணாச்சி பூச்சி பேசுகிறேன். வண்ணத்து நாவன்னா வராது, நானா வரும். நான் வண்ணத்து பூச்சி பேசுகிறேன். இது எல்லாமே சரி. இதுல அந்த ஒரு நாவன்னாதான் இதுல பிழையா வந்திருக்குது. இதுல இச்சனாவும் சானாவும் பிழையா வந்திருக்குது. அது ரெண்டையும் நாங்கள் மாத்தி சரியாக எழுதினால் சரி. ஓகேயா? அடுத்ததை கவனிச்சு கொள்ளுங்க. 2 மார்க்ஸுக்கு வாரது இந்த கேள்வி. 7வது கேள்வி 2 புள்ளிகளுக்கு தான் வரும். சரியா? ஓகே, கீழே தரப்பட்டுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியம் ஒன்று அமைக்குக. வேலை, ஓர் சேவகன் அரசரிடம் ஒருவன் வந்தான் செய்து. சரி, திருப்ப பாருங்க. வேலை, ஓர் சேவகன் அரசரிடம் ஒருவன் வந்தான். சரி, இப்ப இதுல இந்த ஓர் 2 வந்திருக்குது. எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த இடத்துல ஓர் பயன்படுத்துவோம் எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன எந்த இடத்துல ஓர் பயன்படுத்துவோம்? ஜைனா, ஜைனா. உயிரெழுத்துக்கள் வந்த இடத்துல. ஓகே, உயிரெழுத்துக்களுக்கு முன்னால ஒருமையை குறிக்கிற இடத்துலதான் ஓர் பயன்படுத்துறது. என்ன தனியா உயிரெழுத்துக்கள்னு சொல்லக்கூடாது. உயிரெழுத்துக்கள்ல ஒருமையை குறிக்கிறதுக்கு முன்னுக்கு தான் ஓர் பயன்படுத்தும். ஓகே, குட். சரி, இப்ப இதுல வேலை, ஓர் சேவகன் அரசரிடம் ஒருவன் வந்தான் செய்து. இதை எப்படி நாங்கள் ஒழுங்குபடுத்தினால், ஓர் அரசரிடம். சரி, அப்ப இதுல ஓர் வந்திருக்கிறதால அங்கால உயிரெழுத்துல ஒன்றுதான் வரப்போகுது. உயிரெழுத்துல ஒன்று தொடங்குறது அரசர். அரசர்ல தான் உயிரெழுத்து தொடங்குது. ஓர் அரசரிடம் ஒருவன் சேவகன் என்று வராது. சேவகன் ஒருவன் வேலை செய்து வந்தான். சரியா? ஓர் அரசரிடம் சேவகன் ஒருவன் வேலை செய்து வந்தான். இதை தவிர வேற எப்படி எழுதியிருந்தாலும் பிழை. வேற ஏதாவது யாராவது எழுதி இருக்கிறார்கள்? டீச்சர் இப்படி வருமா என்று கேட்கிறார்கள் யாராவது? சொல்லுங்க வைஷ்ணவி, எப்படி எழுதி இருக்கிறீங்க? சேவகன் ஒருவன் ஓர் அரசரிடம் வேலை செய்து வந்தான். ஓகே, குட். சேவகன் ஒருவன் ஓர் அரசரிடம் வேலை செய்து வந்தான். அதுவும் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, போட்டுக்கொள்ளுங்க. சரி, பிள்ளைகள் காணிச்சு கொள்ளுங்க. ஓர் அரசரிடம் சேவகன் ஒருவன் வேலை செய்து வந்தான். சேவகன் ஒருவன் ஓர் அரசரிடம் வேலை செய்து வந்தான். இரண்டுமே சரி. இரண்டுமே சரியானது. இந்த 2 தவிர வேற எப்படி எழுதியிருந்தாலும் பிழை. ஓகேயா? இது கவனிச்சு கொள்ளுங்க. இந்த சேவகன் ஒருவன் முன்னுக்கும் வரலாம். அதாவது சேவகன் ஒருவன் ஓர் அரசரிடம் வேலை செய்து வந்தான், ஓர் அரசரிடம் சேவகன் ஒருவன் வேலை செய்து வந்தான். இரண்டுமே சரி. ஓகே, அடுத்த விஷயத்துக்குள்ள போ. நிகழ்கால அகிரிணை பன்மை வினை பன்மை சொல்லை தெரிவு செய்க. 3 விஷயம் தந்திருக்கிறாங்க. பறக்கிறது, நடக்கின்றார்கள், வருகின்றன. சரி, ஷைனவி அன்மியூட் பண்ணுங்க. முதலாவது, பறக்கின்றது என்றது என்ன காலத்தில் இருக்குது, என்ன திணையில இருக்குது,
என்ன எண்ணில இருக்குன்னு சொல்லுங்க. நிகழ்காலத்துல இருக்கு. பறக்கின்றது நிகழ்காலம், சரி. அஹ்ரினை பறக்கின்றது அகரணையா இருக்குது, சரி. என்ன எண்? ஒருமையா பெருமையா? ஒருமையா இருக்கு, அப்ப அது சரியா? ஒருமையா இருக்குன்றா சரியா? பிழை. சரி, இப்போ முதலாவது சொல்ல பாத்தீங்கன்றால் நிகழ்காலமா இருக்குது, அகரணையா இருக்குது, ஆனா ஒருமையா இருக்குது. அந்த ஒருமை வந்ததால அங்க பிழைச்சு போயிட்டு. சரி, ரெண்டாவது பாருங்க, நடக்கின்றார்கள்ன்றது நிகழ்காலமாகவும் இருக்குது, உயர்தனையாகவும் இருக்குது, ஒருமையாகவும் இருக்குது. சரியா? நிகழ்காலம், உயர்திணை, ஒருமை. நடக்கின்றார்கள், அவர்கள் நடக்கின்றார்கள் என்றுதான் வரும். ஆகவே அது உயர்திணைக்குரியதாக வரும். இங்க அவங்களுக்கு அகரணை கேட்டதால இந்த விஷயம் பிழை. அதே நேரத்துல நடக்கின்றார்கள் என்றது பன்மையாக வருது, ஒருமை அல்ல. நடக்கின்றார்கள் பன்மை. உயர்தனையாக வர்றதாலையும் பிழை, பன்மையாக வர்றதாலையும் பிழை. சரியா? மற்றபடி அது நிகழ்காலம் மட்டும்தான், நிகழ்காலம் மட்டும் சரி. இப்போ ஒரு விடயம் பிழை என்றாலும் பிழைதானே. என்ன வருகின்றனவோ பார்ப்போம். வருகின்றன நிகழ்காலம், வருகின்றன, இப்ப வருகின்றன நிகழ்காலமா இருக்குது. அதே நேரத்துல அகரணை, அவை வருகின்றன அகரணைக்குரியதாகவும் வருகிறது. அதே நேரத்துல பன்மை சொல்லாகவும் வருகிறது. ஆகவே வருகின்றன இதுக்குரிய விடையாக இருக்கு. 9வது வினா, பின்வரும் பழமொழிகள் உணர்த்தும் கருத்தினை எழுதுக. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்றா பயிற்சியின் முக்கியத்துவம். சரியா? நாங்கள் ஒரு பயிற்சி செய்யறதனுடைய முக்கியத்துவம் தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். தவளையும் தன் வாயால் கெடும் நாவடக்கத்தின் அவசியம். தவளையும் தன் வாயால் கெடும் நாவடக்கத்தின் அவசியம். நாங்கள் மெட்டாக்கோட கதைக்கும் போது ஏதாவது செய்யும் போதும் நாங்கள் சரியான சொற்பதங்களை சரியான நேரத்துல சரியான இடத்துல சொல்ல வேணும். அதுதான் அதுல சொல்லி இருக்குது. ஓகே, ஏன் கை உயர்த்துறீங்கள்? டீச்சர், அல்ல தவளையும் தன் வாயாட்கிடும்க்கு அடக்கமாக இருள் வராதா? சரி, போடலாம். ஆனால் மிகச்சரி என்றால் நாவடக்கத்தின் அவசியம். அடக்கமாக இருக்கிறதான் சொல்றது. என்னத்தை அடக்கமாக இருக்க வேணும்னு பாத்தீங்கன்னா, எங்களுடைய வாய் என்று இதுல சொல்லியிருக்கிறதால அதுல அந்த உச்சரிப்பு சொற்பதங்கள் என்ற அந்த சொல் வந்ததென்றால் இன்னும் நல்ல. ஓகே அதன்யா? சரி, அடுத்தது தேநீர் என்பதனை பிரித்தெழுதுக. தேநீர் என்பதை நாங்கள் பிரித்தெழுதினால் தேயிலை சக நீர். தேநீர், குடிக்கிற தேநீர். அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க குடிக்கிற அந்த பானம் தேநீருக்கு வந்து நாங்க தேயிலை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா தேயிலையை பயன்படுத்திக்கிறோம். இப்ப தேயிலை சக நீர் என்று அதில் போட்டுக்கொள்ளலாம். நெல் சக வயல் என்பதனை சேர்த்தெழுதுக. நெல் சக வயல் நெல் வயல். நெல் சக வயல் நெல் வயல். ஓகே, அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். அடுத்ததை கவனிச்சு கொள்ளுங்க. ஆங்கில பகுதிக்குள்ள வந்துட்டோம். பின்வரும் ஒவ்வொரு படத்துக்கும் பொருத்தமான ஆங்கில பெயரை ஆங்கில எழுத்துக்களிலேயே எழுதுக. அப்ப இந்த படத்துக்குரிய பெயரை வந்து நாங்கள் இங்கிலீஷ்ல எழுதலாம். சரி, ருவிஷா அன்மியூட் பண்ணுவோம். முதலாவது என்ன படம் இருக்குது, அதுக்கு எப்படி நாங்கள் உச்சரிக்க வேணும், என்ன என்ன எழுத்துக்களை பயன்படுத்தின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுங்க. Flowers. FLOWERS. ஓகே, நீங்க ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் சொல்றீங்க. ஆனா கீழே ஒரு சாடி இருக்கல்லோ இந்த படத்துல.
சாடிக்குள்ள பூ இருந்தா அதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஃப்ளவர் வாஸ். ஃப்ளவர் வாஸ். ஓகே, இதுதான் நாங்க விடுற பிள்ளை. சரியா? விஷயம் எல்லாம் தெரியும், ஆனா சில நேரத்துல நாங்கள் அவதானிக்காமல் விட்டுருவோம். உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்ப ஃப்ளவர் வாஸ், FLOWGERVASC, ஃப்ளவர் வாஸ். அடுத்தது பூசணிக்காய், என்ன பூசணி, பம்ப்கின், PUMPKIN, பம்ப்கின். ஃப்ளவர்ஸ் எழுதி இருந்தா பிள்ளை, ஃப்ளவர் வாஸ்ண்டா சரி, பூச்சாடி. கீழே தரப்பட்டுள்ள சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்களாக எழுதுக. Some vegetables we won't. Some vegetables we won't என்று தந்திருக்கிறாங்க. சரி, அப்படி நான் மியூட் பண்ணுங்க. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லுங்க பாப்போம். சொற்களை நாங்கள் எழுத்து கூட்டி சொல்றதுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணி சொல்லுங்க. We want some vegetables. ஓகே, we want some vegetables. எங்களுக்கு சிறிதளவு காய்கறிகள் தேவையாக உள்ளது, அல்லது எங்களுக்கு சிறிதளவு காய்கறிகள் தேவை. ஓகே, you do remember. You do remember தந்திருக்கிறாங்க. ஹெயாயினி சொல்லுங்க பாப்போம். Teacher, do you remember, teacher? Do you remember? உனக்கு நினைவிருக்கிறதா? என்ன do you remember? உங்களுக்கு சொல்லுங்கம்மா. Teacher, எனக்கு டவுட் டீச்சர். சொல்லுங்க, என்ன டவுட்? டீச்சர், இந்த பழமொழியும் கருத்து மன்றத்துக்கு சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழ் நாப்பழக்கத்துக்கு டீச்சர் முயற்சி எதையும் கை கூட செய்யும் என்று வராதா டீச்சர்? முயற்சி இங்க இப்ப இதுல வந்து பயிற்சி தான். முயற்சி என்ற விட சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்றா சித்திரத்தை நாங்க திருப்ப திருப்ப வரைந்து பாக்குறது. இதுல முயற்சி என்றதை விட பயிற்சி தான். நீங்க அந்த முயற்சிக்கு பதிலா பயிற்சி என்று போட்டிருந்தீங்கன்னா சரி. சொல்லுங்க பிள்ளை, டவுட்ஸை வந்து நான் கடைசியில கிளியர் பண்றேன். ஏன்டா எனக்கு விஷயம் பார்க்க வேண்டி இருக்குது, நீங்க கடைசியில வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லி தருவேன். சொல்லுங்க, இப்ப ஹேயாயினி சொல்லுங்க. கவலையும் தன் வாயாற் கெடும் என்றது டீச்சர் வார்த்தைகளை அடர்க்கமாக பேசும். அது சரி பிள்ளை, இதுக்கு இதுதான் விடையண்டு. இப்ப தமிழ் கணிதத்துக்கு இதுக்குதான் இதுதான் விடை. அதே மாதிரி சுற்றாளுக்கு இதுக்கு இதான் விடை என்று சொல்லி இருக்கு. ஆனால் தமிழுக்கு அப்படி இல்லை. சில விஷயங்கள் நாங்கள் வேறு விதத்திலையும் அதை நாங்க சொல்லலாம். அதனால அந்த விஷயம் சரியாக வரும். ஓகே, அடுத்ததுக்குள்ள போவோம். அதுக்கு முதல் இந்த இங்கிலீஷ்ல வந்து இந்த கேள்விக்குறி போட்டிருக்கணும். டூ யூ ரிமெம்பர்? சரியா, கேள்விக்குறி போட்டிருக்கணும், அதை கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்து இந்த சென்டென்ஸ் இந்த எண்டில நாங்கள் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும், அதையும் நோட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது 13வது. ஒவ்வொரு சிங்கள சொல்லுக்கும் உரிய தமிழ் சொல்லை எழுதுக. செனசுராதாண்டா சனிக்கிழமை. அடுத்த ஹயன்டா பாடுங்கள் என்ற அர்த்தம். பின்வரும் வாக்கியம் சிங்களத்தில் கூறப்படும் விதத்தினை தமிழில் எழுதுக. மணி அடிக்கின்றது, நிகழ்காலத்துல தந்திருக்கிறாங்க. மணி அடிக்கின்றது. சீனுவ ஹகனவா, மணி அடிக்கின்றது. ஓகே, அடுத்தது நாங்கள் கணித பகுதிக்குள்ள வந்துட்டோம்.
சரி, கணித பகுதி செய்யும் போது மிக மிக அவதானமா செய்ய வேணும். கணித பகுதிக்கு 2 மார்க்ஸ் பிள்ளையார். சரியா, நாங்க சரியா எழுதின இதுல நாங்க தமிழ்ல சில நேரத்துல எழுத்து பிழை விடுவோம், அவதான பிழை விடுவோம். ஆனா கணிதத்தை நாங்க சரியா செஞ்சோம்னா அந்த சொல்லிட்டான ஆன்சர் விட வரும், நாங்கள் அப்படியே மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு போகலாம். சரி, ஒரு கேள்விக்கு 2 புள்ளிகள், 30 மார்க்ஸ் வரும். பின்வரும் எண்ணை இடப்பெருமானத்திற்கேற்ப விதித்து எழுதுக. இடப்பெருமானம் என்றது அந்த எண் எந்த இடத்துல அமைந்திருக்குதோ அந்த இடத்துக்குரிய பெருமானம் தான் இடப்பெருமானம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 4 இலக்க எண்கள் ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள், ஆயிரங்கள் என்று வரப்போகுது. 2 ஆயிரங்கள் என்ற இடத்துல வந்திருக்கிறதால 2 பெருமதி 2000 என்றது எடுக்கும். அதே மாதிரி பூஜ்ஜியத்திலே இந்த நூறுக்கள் என்ற இடத்துல எந்த ஒரு இலக்கமுமே வரையில, அதனால அது பூஜ்ஜியம். அது நீங்க 3 பூஜ்ஜியம் போட்டாலும் சரிதான், அதுல 1 பூஜ்ஜியம் போட்டாலும் சரிதான். சரியா, பூஜ்ஜியத்துக்கு பெருமதி இல்ல, நீங்க அதுல 3 போட்டிருந்தாலும் சரிதான், 1 போட்டிருந்தாலும் சரிதான், அதுல விட பூஜ்ஜியம். அடுத்து பத்துக்களுக்குரிய இலக்கம் பாத்தீங்கன்னா 4 இருக்குது. ஆகவே அது 40 என்ற பெருமதி எடுக்கும். ஒன்றுக்களுக்குரிய இடத்துல இலக்கம் 5 இருக்குது. ஆகவே அது 5 ஒன்றுக்களுக்குரியதா 5 எடுக்கும். ஆகவே 2000 0 40 5. ஓகேயா, இதே மாதிரி எழுதியிருந்தால் சரி போட்டு கொள்ளுங்க. இதுல 1 பூஜ்ஜியம் போட்டாலும் சரி, 3 பூஜ்ஜியம் போட்டாலும் சரி, பூஜ்ஜியம் போட்டா சரி. சரி, அதுல 1 பூஜ்ஜியம் போட்டிருந்தாலும் சரிதான், 3 பூஜ்ஜியம் போட்டிருந்தாலும் சரி. பூஜ்ஜியத்துக்கு பெருமதி இல்லை, எத்தனை பூஜ்ஜியம் போட்டாலும் அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு வர்ற இலக்கத்தின் அடிப்படையில அது பெருமதி சேரும். சரி, ஓகே. அடுத்தது 16வது கேள்வி. 4 3 0 ஒரு கட்டம் தந்திருக்கிறாங்க. கட்டத்துக்குள்ள 4 3 0 என்ற 3 இலக்கங்கள் தந்திருக்கிறாங்க. கட்டத்தினுள் உள்ள இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணுக்கும் மிகச்சிறிய எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசத்தின் அங்கால வாசிக்காம விடுற இல்ல, இவ்வளத்தை கண்டா நாங்க என்ன செஞ்சிருவோம், மிகப்பெரிய எண்ணை கண்டு மிகச்சிறிய எண்ணை கண்டு மிகப்பெரிய எண்ணில இருந்து மிகச்சிறிய எண்ணை கழிச்சு போட்டு அப்படியே விட எழுதி விட்டுரும். ஆனால் இங்காலையும் இருக்குது விஷயம், இரு மடங்கு யாது. சரியா, கட்டத்தினுள் உள்ள இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணுக்கும் மிகச்சிறிய எண்ணுக்கும் இடையிலான வித்தியாசம் யாது. இப்ப நாங்க முதல்ல மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிப்போம். மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எண்களை நாங்கள் இறங்கு வரிசைப்படுத்த வேணும். சரியா, 4 3 0 430 தான் மிகப்பெரிய இலக்கம். மிகச்சிறிய இலக்கம் 0 வந்திருக்கிறதால அதை நாங்க முன்னுக்கு எழுதுறதுனால பெருமதி இல்லாம போகும். அந்த பூஜ்ஜியத்தையும் பயன்படுத்த வேணும்ன்றதால அதை நாங்க 2வது எழுதுவோம். ஆகவே 3 0 4 304. இது 2க்கும் இடையிலான வித்தியாசம் என்ன செய்யணும், பெரிய இலக்கத்திலிருந்து சிறிய இலக்கத்தை கழிக்க வேணும். ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள் இறுதியிலிருந்து கழிச்சு கொண்டு வருவோம். சரியா, கடைசியிலிருந்து இறுதியில இருந்து ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள் என்று சொல்லி கழிச்சு கொண்டு வர போறோம். 0லிருந்து 4 போகாது. 3லிருந்து நாங்கள் ஒரு கடன் எடுத்தோம்டா 10. 10லிருந்து 4 கழித்தால் 6. அப்ப இங்க ஒரு கடன் கொடுத்துட்டோம். அப்ப இங்க இருக்க போற இலக்கம் பாத்தீங்கன்னா 2. 2லிருந்து நாங்கள் 0 கழித்தால் வர்ற விட 2. அடுத்ததா பாத்தீங்கன்னா 4 இருக்குது. 4லிருந்து 3 கழித்தால் 1. ஆகவே இந்த மிகப்பெரிய எண் 430, மிகச்சிறிய எண் 304, 2க்கும் இடையிலான வித்தியாசம் 126. அதனுடைய இஜ மடங்கத்தான் எழுத வேணும். கணக்கு பேர் 126 விட எழுதியிருப்பீங்க. யாரெல்லாம் 126 விட எழுதிருக்கிறீங்க கையெழுத்துங்க பாப்போம். நான் 126 தான் டீச்சர் எழுதினான், எனக்கு பிழை என்றாக்கள். ஓகே, சரி, அவதானமா செய்ய வேணும் பிழையானாக்கள். சரி, இப்ப ഇതിന്റെ இரு மடங்கண்டா 2ஆல பெருக்க வேணும். 126 2ஆல பெருக்கிறது. 6 12க்கு பெருக்கும் போதும் நாங்கள் இறுதியில இருந்துதான் முதல்ல ஒன்றுக்கள், பத்துக்கள், நூறுக்கள் பெருக்கும். 6 12க்கு 2 எழுதி 1 மிகுதி. 2 4 4ஓட அந்த 1 கூட்டினால் 5. 4ஓட அந்த 1 கூட்டினால் 5. அடுத்தது 2 2. ஆகவே 252 விடையாக வரும். வந்ததா உங்களுக்கு கிடைச்சதா 252 விடையாக? சரி, சரி போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள்.
அப்பியாச கொப்பியின் விலை, அப்பியாச கொப்பினா நாங்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்துற கொப்பி தான் அப்பியாச கொப்பி. அப்பியாச கொப்பியின் விலை 32 ரூபாய் எனவும் பேனையின் விலை 15 ரூபாய் எனவும் விலைப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு விலைப்பட்டியல விலைகள் குறிச்சிருக்கிறாங்க. கொப்பி 32 ரூபா, பேனை 15 ரூபா. கமல் அப்பியாச கொப்பிகள் 3 கமல் 4 அப்பியாச கொப்பிகளையும், சரி, அவர் 4 அப்பியாச கொப்பிகளை வாங்குறார். அப்பியாச கொப்பிகளையும் 3 பேனைகளையும் வாங்குவதற்கு தேவையான பணம் எவ்வளவு? சரியா? அப்ப எங்களுக்கு விலைப்பட்டியல்ல விலை இருக்குது. கமல் வாங்குற 4 அப்பியாச கொப்பிகள் வாங்குறார். ரெண்டா என்ன செய்யணும்? ஹானி. கமலுக்கு இப்ப 4 அப்பியாச கொப்பி தேவை. 4 அப்பியாச கொப்பிகள விலையை எப்படி பாக்குறது? டீச்சர் அதுல கொப்பி ஒன்றின் விலை 32 ரூபாய்னு தந்திருக்குது. அப்ப நம்ம 32 4ஆல பெருக்கி பார்க்கணும். அப்ப 4 விலை வரும் நமக்கு. அதே இது திருப்ப பேனி ஒன்றின் விலை 15 தந்திருக்கு. அப்ப 15 3ஆல பெருக்கி பார்க்கணும். அப்ப அது 2 பெருக்கினா கூட்டி வார விடைய பார்த்தா அதுதான் டீச்சர் விட. ஓகே, குட். சரி, அழகா சொன்னாங்க. சரியாகவும் அழகாவும் சொன்னாங்க. ஓகே, இதுல அப்பியாச கொப்பியின் விலை 32 ரூபா. அப்ப 4 அப்பியாச கொப்பின்னா 4ஆல பெருக்க வேணும். என்ன? 4 அப்பியாச கொப்பி, ஒரு அப்பியாச கொப்பி 32 ரூபா. 4ஆல பெருக்கினா 3 12, 12க்கு சாரி 4 2 8. 4ஆல பெருக்குவோம். 4 தர 2 8. 4 2 8. முதல்ல ஒன்றுக்களை தானே பெருக்குவோம். 4 4 2 8. 3 12. அப்ப 4 அப்பியாச கொப்பிகளை வாங்குறதுக்கு அவருக்கு 128 ரூபா தேவை. சரி, அதே மாதிரி 3 பேனைகளை வாங்க போறோம். சரியா? 3 பேனைகளை வாங்க போறோம். ஒரு பேனை 15 ரூபா. அப்ப 3 பேனைண்டா 3ஆல பெருக்கணும். 3 5 15 5 எழுதி 1 மிகுதி 3 3. அந்த 3ஓட 1 கூட்டினால் 4. அப்ப 3 பேனைகளுக்கு அவ செலுத்த வேண்டிய விலை 45 ரூபாய். ஓகே, இப்ப தனித்தனியே கண்டுட்டோம். 4 அப்பியாச கொப்பிக்கு 128 ரூபா, 3 பேனைக்கு 45 ரூபா. ரெண்டையும் சேர்த்து வாங்குறதுக்கு கமலுக்கு எவ்வளவு தேவை என்றதான் நீங்க கேள்வி. ஆகவே இரண்டையும் கூட்ட வேணும். சரியா? இங்க பாருங்க, இரண்டையும் கூட்டி இதுல இருக்குது 128 ரூபாயையும் 45 ரூபாயையும் நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். 8ஐயும் 5ஐயும் ஒன்றுக்களை கூட்டணும். 8ஐயும் 5ஐயும் கூட்டினால் 8 மனதுக்குள்ள வச்சுக்கொண்டு 5 கையில் எடுத்து கூட்டினால் 9 10 11 12 13. 3 எழுதி 1 மிகுதி. சரியா? அந்த 1 10களோட சேர்க்க வேணும். 2 4 6 6ஓட 1 கூட்டினால் 7. அடுத்தது 1 அப்படியே கீழே இறக்குவோம். ஆகவே 173 மட்டும் எழுதக்கூடாது. இது பணம் எல்லா பிள்ளைகள், காசெல்லாம், ஒரு தொகையெல்லாம் கொடுக்க போறோம். ஆகவே நாங்கள் ரூபாய் கட்டாயம் சேர்க்க வேணும். இதுக்கு முதல் வந்திருக்கிற கேள்விக்கு எண். அப்ப எண்ணுக்கு நாங்கள் அங்க எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுல அங்கால உங்களுக்கு ரூபாண்டு தந்திருந்தா நீங்க அதை எழுத வேணும்ன்ற அவசியம் இல்லை. இதுல எதுவுமே தராத போது நீங்க ரூபாண்டு எழுத வேணும். என்ன? 173 ரூபாய். சும்மா 173 அது என்ன பெறுமதி? அது எண்ணா, அது ரூபாயா, அது சென்டிமீட்டர், அது மில்லி மீட்டர், அது கிலோமீட்டரான்னு தெரியாது. அப்ப 173 ரூபாய் என்று எழுதுங்க. அங்கால உங்களுக்கு விட இப்படி தந்திருந்தா நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தராத விடத்தை நீங்கள் எழுதத்தான் வேணும். சரி, அவன் 100 ரூபாய் காசு தாள்கள் 3ஐ கொடுத்தாள். சரியா? கமல் என்ன செய்யறான்டா, இந்த 2 பொருட்களையும் வேண்டி 100 ரூபாய் காசுத்தாள் 3 கொடுக்குற. சரியா? 100 ரூபாய் காசுத்தாள் 3ன்னா 3ஆல பெருக்கணும். 100 200 300. சரி, 300 ரூபாயை கொடுத்து 173 ரூபாய்க்கு பொருள் வாங்குறான்டா. மிகுதி பணம் எவ்வளோண்டா? 300 ரூபாயில இருந்து 173 ரூபாய் கழிக்கணும். 10ல இருந்து 3 கழிச்சா 7. அடுத்தது பாத்தீங்கன்னா 9. 9ல இருந்து 7 கழித்தால் 2. 2ல இருந்து 1 கழித்தால் 1. ஆகவே அவருக்கு கிடைக்கிற மிகுதி பணம் 127 ரூபாய். லியா, இதே மாதிரி விட கிடைச்சதா? லியா, ஹைசா, இதே மாதிரி ஆன்சர்ஸ் கிடைச்சதா? டீச்சர். சரி, ஓகே, குட். அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். 2 மீட்டர் கம்பி துண்டிலிருந்து 60 சென்டிமீட்டர், பாருங்க 2 மீட்டர் கம்பி துண்டிலிருந்து 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள எத்தனை கம்பி துண்டுகளை வெட்டலாம்? எங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் 100 சென்டிமீட்டரை குறிக்கும். சரி, 1 மீட்டர்
அளவு திட்டம். ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டரை குறிக்கும். அதே மாதிரி 2 மீட்டர் 200 சென்டிமீட்டரை குறிக்கும். அந்த 200 சென்டிமீட்டருக்குள்ள எத்தனை 60 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு பார்க்குவோம். சரி, அந்த 200க்குள்ள எத்தனை 60 சென்டிமீட்டர் இருக்குது என்றால் 3 இருக்குது. 60 60 120 60 180 3 துண்டுகளை நாங்க வெட்டலாம். சரியா, 200 60ஆல பிரிச்சால் 3 வரும். மிகுதி எத்தனை வரும்டா 20 சென்டிமீட்டர். 200ல இருந்து 180 சென்டிமீட்டர் 3 துண்டை வெட்டி நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா 60 சென்டிமீட்டர் படி 3 துண்டுகளை நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம். 200க்குள்ள 60 சென்டிமீட்டர் 3 தடவைகள் இருக்குது. அந்த 3 நாங்கள் 3 துண்டை வெட்டி எடுத்தால் 200ல இருந்து 60 6 18 0. ஆகவே நாங்கள் 180 சென்டிமீட்டரை வெட்டி எடுத்துருவோம். அப்ப 200ல இருந்து 180 சென்டிமீட்டரை கழித்தால் வர்ற விடை 20 சென்டிமீட்டர். அப்ப இதுல 2 கேள்வி இருக்குது. நாங்க எத்தனை 60 சென்டிமீட்டர் படி 2 மீட்டர்ல எத்தனை துண்டுகளை வெட்டலாம்? 3 துண்டுகளை வெட்டலாம். மிகுதி துணி எத்தனைன்னா 20 சென்டிமீட்டர் போடலாம். சுபர்தனா ஓகேயா? 4 கேள்வியும் சரியா? சரி, ஓகே. இதுல 20 சென்டிமீட்டர் போடணும். அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். சரியா, அடுத்தது 19வது கேள்வி. சரி, 19வது கேள்வியை கவனிச்சு கொள்ளுங்க. விஜய் முற்பகல் 7 மணிக்கு பாடசாலைக்கு சென்று பிற்பகல் 1:30 வீட்டிற்கு வந்தான். சரி, காலையில 7 மணிக்கு போறார். போயிட்டு பிற்பகல் 1:30 தான் அவர் வீட்டை வாரார். ஓகேயா என்றால் அவன் எவ்வளவு நேரம் பாடசாலையில இருந்தான்? காலையில 7 மணிக்கு முற்பகல் 7 மணிக்கு போய் பிற்பகல் 1:30 தான் வாரார் என்றால் மெஸ்ஸி அவர் எவ்வளவு நேரம் ஸ்கூல்ல இருந்திருப்பாருன்னா என்னன்னு இதை காணலாம். எப்படி விட காணலாம் இதுக்கு? மெஸ்ஸி அன்மியூட் பண்ணிட்டீங்களா? சரி, மெஸ்ஸி டீச்சர். எப்படி காணலாம்? சரி, அமீரா சொல்லுங்க பாப்போம். மெஸ்ஸி லேட் பண்ணக்கூடாது. டைம் கொஞ்சமா தான் இருக்குது. அமீரா சொல்லுங்க, விளங்கப்படுத்துங்க அமீரா. இருந்து தொடங்கினதை கழிக்க வேணும். ஓகே, முடிந்ததுல இருந்து தொடங்கினதை வீட்டிற்கு வந்தது அவர் பிற்பகல் 1:30 24 மணித்தியால கடிகாரத்துக்கு மாத்த வேணும். மாத்தினா 13:30 13:30 போன நேரத்தை கழிக்க வேணும். 7 மணி கழிச்சா 6 மணித்தியால 30 நிமிடம். ஓகே, சரியான விளக்கம் சொன்னீங்கள், சரியான விடையும் கூட. ஆனால் இதுல ஒரு விஷயம், ஏன் நாங்கள் இந்த 1:30 ஏன் நாங்கள் அது 24 மணி நேர கடிகாரத்துக்கு மாத்திரம்? 1:30 7 மணியா கழிக்க இயலாது டீச்சர். எஸ், குட். சரி, இப்ப நாங்கள் 1 மணித்தியாலம் 30 நிமிடம் என்று தந்திருக்கிறாங்க. 1 மணி 30 நிமிடம், அது பிற்பகல். அந்த எங்களுக்கு இதுல தந்திருக்கிறதுல உண்டு பிற்பகல் முற்பகல். அதைத்தான் நாங்க இங்க பாக்குறது மிக முக்கியமா. சரி, பிற்பகல் 1:30 அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டை வந்தடைஞ்ச நேரம் பிற்பகல் 1:30. ஆனா அவர் போன நேரம் 7 மணி. சரி, இந்த 1:30 இருந்து 7 கழிக்கலாமா? அந்த பெறுமதி என்ற அடிப்படையில இப்படி கழிக்க முடியாது, கடினம். என்ன, 1:30 இருந்து 7 கழிக்கிறது கடினம். இதே நாங்கள் 24 மணி நேர கடிகாரத்துக்கு மாற்ற வேணும்ட்டா முற்பகல்ல எந்தவித மாற்றமும் செய்ய தேவையில்லை. பிற்பகல்ல 12 கூட்ட வேணும். இப்ப பிற்பகல் 1:30 12 கூட்டினா 13:30 வரும். சரியா, 13 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் வரும். ஏன்டா 12க்கு பிறகு 13 எண்ணினால் சரி, 13 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள் வரும். முற்பகல்ல எந்தவித மாற்றமும் செய்ய தேவையில்லை. பிற்பகல்ல மட்டும்தான் 24 மணி நேர கடிகாரத்துல 12 மணித்தியாலங்கள் கூடும். முற்பகல்ல எந்தவித மாற்றமும்
இடம்பெறாது. ஆகவே இனி நாங்க கழிக்கிறது சுலபமாக இருக்கும். பாருங்க, முதல்ல நாங்க கழிக்கிறது கடினமாக இருந்தது. 24 மணி நேர கடிகாரத்துக்கு மாத்தினா கழிப்பது இலகுவாக மாறும். 0 பூஜ்ஜியத்தை கழித்தா 0, 3 அப்படியே 3 பூஜ்ஜியத்தை கழித்தால் 3 விடையாக வரும். 13 7 கழித்தால் 6. ஆகவே 6 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள். சரியா? 6 மணித்தியாலங்கள். எவ்வளவு நேரம் பாடசாலையில் இருந்து அப்ப மணித்தியாலத்துல கொடுக்க வேணும், நிமிடத்துல கொடுக்கணும். 6 மணித்தியாலங்கள் 30 நிமிடங்கள். ஓகே, அடுத்தது 20வது கேள்வி. ஒரு பெட்டியில் 13 சிவப்பு நிற பந்துகளும் அதன் 2 மடங்கு பச்சை நிற பந்துகளும் அவ்விரு நிற பந்துகளின் கூட்டுத்தொகைக்கு சமனான நீல நிற பந்துகளும் உள்ளன எனின் பெட்டியில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை யார்? சரி, ஒரு பெட்டிக்குள்ள சிவப்பு நிற பந்து 13 இருக்குதான். சரியா? 13 சிவப்பு நிற பந்து. അതിന്റെ 2 மடங்கு கண்டா 13 2ஆல பெருக்க வேணும். 13 2ஆல பெருக்கினா 26 பச்சை நிற பந்துகள் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 13 பந்து சிவப்பு நிற பந்துகள் இருக்குது. இந்த சைட்ல வர விளக்கத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். 13 சிவப்பு நிற பந்துகள் இருக்கு. അതിന്റെ 2 மடங்குண்டா 2ஆல பெருக்கணும். 3 6, 1 2. சரியா? அப்ப 26 பந்துகள், அதன் 2 மடங்கு பச்சை நிற பந்துகள். அவ்விரு நிற பந்துகளின் கூட்டுத்தொகை. அவ்விரு நிற பந்துகள் என்ன? சிவப்பு நிற பந்துகள் என்றதும் பச்சை நிற பந்துகளின் கூட்டுத்தொகைக்கு சமனான நீல நிற பந்துகளும் உள்ளன. சரியா? அப்ப கூட்டுத்தொகைக்கு சமனான 13 26 கூட்டணும். 13 26 கூட்டினால் 39 பந்துகள் இருக்குது, நீல நிற பந்துகள். சரியா? அங்கிட்ட 26 பச்சை நிற பந்துகள் இருக்குது, ஏற்கனவே 13 சிவப்பு நிற பந்துகள் இருக்குது. அப்ப 2ஐயும் கூட்டினா தான் நீல நிற பந்துகள் வருமா? பாருங்க, இது அவ்விரு நிற பந்துகளின் கூட்டுத்தொகைக்கு சமனான நீல நிற பந்துகளும் இருக்குது. அப்ப நாங்கள் பச்சை நிற பந்தையும் சிவப்பு நிற பந்தையும் கூட்ட வேண்டும். திருப்பி பாருங்க, திருப்பி ஒருக்கா சொல்றேன், அவதானிச்சு கொள்ளுங்க. இதை பார்க்க கொஞ்சம் கடினமான மாதிரி இருக்குது, ஆனா இது ஒரு இலகுவான வினா. ஒரு பெட்டியில் சிவப்பு நிற பந்துகள் 13 காணப்படுகிறது. சரியா? அப்ப சிவப்பு நிற பந்துகள் 13 இருக்குது. சரி, அதன் 2 மடங்கு பச்சை நிற பந்துன்னா 13 2ஆல பெருக்கணும். 13 2ஆல பெருக்கினா 26 வரும். அந்த 26 தான் பச்சை நிற பந்துகள். ஓகே, அதை நோட் பண்ணிட்டோம். 26 பச்சை பந்துகள். அந்த 13 சிவப்பு பந்துகளையும் அந்த 26 பச்சை பந்துகளையும் சேர்த்தாத்தான் நீல நிற பந்துகள் வரும். அப்போ 26ஐயும் 13ஐயும் கூட்டுவோம். 6 3 9, 2 3 3, 39 நீல நிற பந்துகள் இருக்கும். எனின் பெட்டியில் உள்ள மொத்த பந்துகள் எத்தனை? இனி என்ன செய்ய வேணும்? எதை கூட்டணும்? இனி எதை கூட்ட வேணும்? எல்லாருமே அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இனி எதை கூட்ட வேணும்? என்னென்ன நிற பந்துகளை கூட்ட வேணும்னு மட்டும் சொல்லுங்க. ஓகே, சிவப்பு பச்சை நீலம் 3ஐயும் கூட்டணும். சரி, அப்ப 3ஐயும் கூட்டுவோம். பாருங்க பிள்ளைகள், இந்த 3ஐயும் கூட்டணும். சரியா? பாருங்க, 6 3 9, 9 9 18, 18க்கு 8 எழுதி 1. சரியா? 2 2 1 3, 3 3 6, 6ஓட 1 கூட்டினால் 7. ஆகவே 78 பந்துகள் அங்க இருக்கு. சரியா? 78 பந்துகள் அங்கே காணப்படும். அடுத்தது பாருங்க, வெற்றிடத்துக்கு பொருத்தமான வெற்றிடங்களை பூரணப்படுத்துக. எங்களுக்கு ஒரு திண்மம் தந்திருக்கிறாங்க. திண்மம் என்றது ஒரு இடத்தை பிடிக்கிற ஒரு அமைப்பைத்தான் நாங்கள் திண்மம் என்று சொல்லுவோம். அந்த திண்மத்தின் பெயர், விளிம்புகளினுடைய எண்ணிக்கை, உச்சிகளினுடைய எண்ணிக்கை, முகங்களினுடைய எண்ணிக்கை இதுல குறிப்பிட சொல்லி தந்திருக்கிறாங்க. இந்த திண்மத்தினுடைய பெயர் பாத்தீங்கன்னா கூம்பகம். சரியா? கூம்பகம். கூம்பு வட்டத்தை அடிப்படையாக மேல வர்றது நாங்கள் அந்த ஐஸ்கிரீம் இந்த கீழ்போன் இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பர்த்டேக்கு போடுற தொப்பி, அதுதான் கூம்பு. இது கூம்பகம். சரியா? வட்டத்தை அடியாக கொண்டது கூம்பு, மிகுதி கூம்பகமாக நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அதோட விளிம்புகளின் எண்ணிக்கை. சரி, விளிம்புகளை என்னோட சேர்ந்து நீங்களும் எண்ண போறீங்க. நான் இதுல கோடுகள் மூலம் இந்த விளிம்புகளை எண்ணி காட்டுவேன். என்னோட சேர்ந்து நீங்களும் எண்ணுங்க.
சரியா? எத்தனை விளிம்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்க, 1 2 3, பின்பக்கத்துல ஒன்று இருக்கும் 4. சரியா? அதே மாதிரி கீழே இதை இணைக்கிற சதுரம் 5 6 7 8 விளிம்பு இருக்கு. சரியா? இந்த கூம்பகத்துக்கு எத்தனை விளிம்புகள் இருக்குது? 8 விளிம்புகள் இருக்குது. இனி உச்சி எண்ண போறோம். சரியா? உச்சி என்றது இந்த விளிம்புகள் சேர்ற இடத்தை தான், விளிம்புகள் சந்திக்கிற இடம் தான் பிள்ளைகள் உச்சி. சரி, எண்ணுங்கோ. 4 விளிம்பும் இங்க ஒரு உச்சியில சந்திக்குது. இந்த 3 விளிம்புகள் ஒன்று சந்திக்குது, 2வது உச்சி. பின்பக்கத்துல ஒன்று 3வது உச்சி, இங்க 4வது, இங்க 5வது. சரியா? அப்ப எத்தனை உச்சிகள் இருக்குது? 5 உச்சிகள் இருக்குது. அடுத்தது முகங்கள் எத்தனை என்று என்ன சொல்லியிருக்காங்க? சரி, இந்த கிளிய பண்ணாதான் அது விளங்கும். சரி, நான் இலக்கம் போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்க. இந்த முக்கோணம், இந்த சைட் முக்கோணம் 1, இந்த சைட் முக்கோணம் 2, பின்பக்க சைட்ல இருக்கிற முக்கோணம் 3, அதுக்கு 2க்கு எதிர்பக்கத்துல இருக்கிறது 4, கீழே ஒரு சதுர முகம் ஒன்று இருக்குது 5. 4 முக்கோண முகங்கள் இருக்குது. 4 பக்கத்திலையும் 4 முக்கோண முகம் இருக்குது, ஒரு சதுர முகம் இருக்குது. ஆகவே மொத்தமாக 5 முகங்கள் இதுல இருக்குது. சரியா? எத்தனை முகம் இருக்குது? 5 முகங்கள் இதுல இருக்குது. சரி, அடுத்த பகுதி. கீழே தரப்பட்டுள்ள உருவின் அரை பங்கை நிறம் தீட்டுக. சரி, நான் 2 கலர்ல தீட்டி காட்டுறேன், நீங்கள் பார்க்கலாம். அரை பங்குன்றது இந்த ஒரு முழு உருவத்தை வந்து ஒரு நேர்கோடு வழியாக நாங்க மடிக்கும் போது ஒன்றோடு ஒன்று பொருந்துறதைத்தான் நாங்கள் அரைவாசி என்று சொல்லுவோம். சரியா? ஒன்றோடு ஒன்று பொருந்துற இடத்தை தான் அரைவாசி என்று சொல்லலாம். ஒன்று வந்து நீங்கள் இங்கால சைட்ல கவனிச்சு கொள்ளுங்கவா. இந்த 2 விடயங்களுக்கும் நீங்கள் நிறம் தீட்டி இருக்கலாம். சரி, ஒன்று இப்படி நீங்கள் நிறம் தீட்டி இருந்தால் சரி. ஓகேயா? அல்லது அல்லது இங்கால சைட்ல மேல் பகுதியும் அந்த கீழ் பகுதிக்கும் நீங்கள் நிறம் தீட்டியிருந்தால் சரி. ஃபுல்லா கலர் அடிக்கலாம், அல்லது இப்படி கோடுகள் மூலமும் கலர் அடிக்கலாம். ஒன்று முன்பக்கத்தின் இந்த சைட்டுக்கு நிறம் திட்டப்படாம இதுல ஏதாவது உண்டுக்கு சரி, இது 2ம் சேர்த்தப்பட்ட ஏதாவது ஒரு பகுதிக்கு நீங்கள் நிறம் தீட்டியிருந்தால் சரி. ஓகே, அடுத்த விடயத்துக்குள்ள போவோம். 23வது கேள்வி. ஒரு கோழி பண்ணையில் 5096 கோழிகள் காணப்பட்டன. பண்ணையின் முதல் நாள் 958 கோழிகளை விற்றான். அடுத்த நாள் முதல் நாளில் விற்றதிலும் பார்க்க 12 கோழிகள் கூடுதலாக விற்றான். 3ஆம் நாள் பண்ணையில் இருந்த கோழிகளின் எண்ணிக்கை எத்தனை? கூட்டலும் கழித்தலும் மட்டும்தான் இந்த பயிற்சியில கேள்வியில இருக்குது. முதல் நாள் 5096 கோழிகள் இருக்குது. முதல் நாள் பண்ணையில விற்கிறாங்க 958. அப்ப நாங்க மிகுதியை பார்ப்போம். 8ல இருந்து 6, 6ல இருந்து 8 போகாது, கடன் எடுத்தா 16, 16ல இருந்து 8 கழிச்சால் 8. அடுத்தது 8ல இருந்து 5 கழித்தால் 3, 0ல இருந்து 9 போகாது, 10ல இருந்து 9 கழித்தால் 1, 4. அப்ப முதலாவது நாள் விற்ற பிற்பாடு 4138 கோழிகள் இருந்திருக்கும். சரி, 2ஆம் நாள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த 958 பார்க்க 12 கோழியை கூடுதலாக விற்கிறாங்க. 958ஓட 12 கூட்டவன். சரியா? முதல் நாள் விற்கிறாங்க 958, 2ஆம் நாள் 958ஓட 12 கூடுதலாக விற்கிறாங்க. சரியா? அப்புறம் 12 என்ன செய்யணும்? கூட்ட வேண்டும். பாருங்க, ஒன்றுக்களோட ஒன்றுக்களை கூட்டணும். 2ஓட 8 கூட்டினால் 10, 10க்கு 0 எழுதி 1 மிகுதி. 5ஓட 1 கூட்டினால் 6, 6ஓட 1 கூட்டினால் 7, 9ஓட கூட்டுறதுக்கு அப்படி எதுவும் இல்லை. அது 9 அப்படியே வரும். ஆகவே 970 2ஆவது நாள் விற்றிருப்பார்கள். இப்ப 2ஆவது நாள் விற்றதை 970 நாங்க கழிப்போம். முதலாவது நாள் விற்ற மிகுதியிலிருந்து 2ஆவது நாள் விற்றதை கழிப்போம். சரியா? 970 கழித்தால் 8ல இருந்து 0 கழித்தால் 8, 3ல இருந்து 7 போகாது, பக்கத்துல கடன் எடுத்தா 13, 13ல இருந்து 7 கழிச்சால் மிகுதி 6. இங்க 0,
பூஜ்ஜியத்திலிருந்து 9 போகாது. கடன் எடுத்தால் 10, 10லிருந்து 9 கழித்தால் 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னுக்கு இருக்கிற போற இலக்கம் 3. சரி, அப்ப 3ஆம் நாள், முதலாவது நாள் சரி 958 கழிச்சா 4138 இருக்கும். 2ஆம் நாள் 970 கழிச்சா 3168 3வது நாளுக்கு போகும். ஆகவே எவ்வளவு கோழிகள் அங்க இருந்தன? 3வது நாள் பண்ணையில எத்தனை கோழிகள் இருந்தன பாத்தீங்கன்னா 3168 கோழிகள் இருந்திருக்கு. சரியா? இதே மாதிரி விட வந்தாக்கள் கிடைச்சாக்கள் கையெத்துங்க பாப்போம். உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டிலிருந்தே ஜூமூடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இதே மாதிரி தான் டீச்சர் எனக்கு விட கிடைச்சுன்றாக்கள். ஓகே, குட். சரி, அடுத்த விஷயம். 624 பென்சில்களை 6 சிறுவர்கள் சமனாக பகிர்ந்து கொண்டால் 624 பென்சில்களை 6 சிறுவர்கள் சமனாக பகிர்ந்து கொண்டால் ஒருவருக்கு கிடைக்கும் பென்சில்கள் எண்ணிக்கை. அப்ப 624 என்ன செய்யணும்? 6ஆல வகுக்க வேண்டும். 6 6, 6லிருந்து 6 கழித்தால் 0, 2க்குள்ள அடங்காத 0, 2 அரைக்கினா 2க்குள்ள அடங்காத 0. அப்ப அடுத்ததாக இருக்கிற இங்க பாருங்க பிள்ளை, 2க்குள்ள அடங்காது, 2க்குள்ள 6 அடங்காதால மேல 0 போட்டுறணும். 0 போடாமல் விட்டால் பிழைச்சு போயிடும். 0 போடணும். அடுத்ததாக நாங்கள் 4 கீழே இறக்கும். 2க்குள்ள அடங்காது. அப்ப அடுத்ததாக இருக்கிற 4 என்ற இலக்கத்தை கீழே இறக்கினா 24. 24க்குள்ள 6 எத்தனை தடவை உள்ளடங்கும் மட்டும் பார்க்கணும். 6 6, 6 12, 6 18, 6 4 24. ஆகவே 6 தரம் 4 6 தரம் 4 24. 24லிருந்து 24 கழித்தால் 0. ஆகவே இங்க ஒரு சிறுவனுக்கு கிடைக்கிற பென்சில்கள் வந்து பாத்தீங்கன்னா 104 பென்சில்கள். சரி, எத்தனை பென்சில்கள் கிடைக்கும்? ஒருவருக்கு 104 பென்சில்கள் கிடைக்கும். அடுத்தது கவனிச்சு கொள்ளுங்க. 5 கிலோகிராம் 500 கிராம் நிறையுடைய பூசணிக்காய் இதுல இருந்து 1 கிலோகிராம் 250 கிராம் நிறையுடைய ஒரு துண்டுகள் வெட்டி எடுக்கப்பட்டன. வெட்டி எடுக்கப்பட்ட துண்டுகளின் மொத்த நிறை யாது? சரியா? அப்ப எங்கிட்ட 5 கிலோகிராம் 500 கிராம் பூசணிக்காய் இருக்குது, அது இருக்கட்டும். ஆனா அதுல இருந்து 1 கிலோகிராம் 250 கிராம் நிறையுடைய 2 துண்டு வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுக்கப்பட்ட துண்டுகளின் மொத்த நிறை தான் கேட்டிருக்கிறாங்க. சரியா? அப்ப எங்களுக்கு இந்த 5 கிலோகிராம் 500 கிராம் தேவைப்பட்டு வராது. வெட்டி எடுக்கப்பட்ட துண்டுகள் 2 துண்டு வெட்டுறாங்க. எதுல வெட்டி எடுக்கிறாங்க? 1 கிலோ 250 கிராம் 1 கிலோ 250 கிராம் 2 துண்டா வெட்டுறாங்க. அப்ப 2ஐயும் கூட்டலாம் அல்லது 2ஆல பெருக்கலாம். நாங்க பெருக்குவோம். 0 0, 2 10க்கு 0 எழுதி 1 மிகுதி, 2 4, 4 1 கூட்டினால் 5, 2 2. ஆகவே 2 கிலோகிராம் 500 கிராம் வெட்டி எடுப்பாங்க. என்ன? 250 கிராமும் 250 கிராமும் 500 கிராம், 1 கிலோவும் 1 கிலோவும் 2 கிலோ. மனதாலேயே விட எழுதிட்டு போயிடலாம். 2 கிலோகிராம் 500 கிராம். சரியா? அதுல கிலோகிராம் கிராம் அவங்களே போட்டு தந்திருக்கிறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அருகில் உள்ள கட்டத்தில் காணப்படும் நட்சத்திரங்களின் 2 மடங்கை இங்கதான் நாங்க பாக்குறது. நட்சத்திரங்கள் 4 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த 4 நட்சத்திரங்களின் 2 மடங்கு. 4ன் 2 மடங்கு எத்தனை? 4 நட்சத்திரங்கள் தான் இதுல இருக்குது. 4ன் 2 மடங்கு எத்தனை? 4 தரம் 2 8. சரியா? 4 தரம் 2 8. 8 எப்படி நாங்க ரோமனில் எழுதுறோம்? இது 5, 5ஓட 1 6, 7 1 8. ஆகவே 8 இப்படி எழுதினால் சரி. ரோம எண்ணில எழுதவாள். அதுல தெளிவா கேட்டிருக்கிறாங்க, ரோம எண்ணில எழுத சொல்லி. ஓகே, அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இதுல வந்து பிள்ளைகள் ஒரு சின்ன பிள்ளை. இதுல உங்களுக்கு அந்த பூச்சியம் அடிபடா போயிடுச்சு. அந்த ரூபாயில 2160 பூச்சியத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பக்கத்துல பூச்சியத்தை போட்டுக்கொள்ளுங்க.
சரியா? இந்த வினாத்தால 216 தான் அடிபட்டு இருக்குது. ஆனா அது 2160. 2160ல அதுல பூஜ்ஜியம் மிஸ் ஆயிட்டு அந்த பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கொள்ளும். சரி, ஓகே. ஒரு வியாபாரி 10 தேங்காய் வாங்கும்போது 9 தேங்காய்க்கு பணம் செலுத்தினால், சரியா? இப்ப எங்களுக்கு இப்படி இதண்டா தான் நல்ல விருப்பம். என்ன 10 தேங்காய் வாங்கினா 9 தேங்காய்க்கு காசு தந்தா போதும்னு சொல்றேன். அப்ப நாங்க அவற்றை கடையில தான் வாங்குவோம். இதெல்லாம் விற்பனை தந்திரோபாயம்ன்றது. சரியா? ஒரு பொருள் வாங்கினா ஒரு பொருள் இலவசம், 2 சாரி வாங்கினால் ஒரு சாரி இலவசம், அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரிதான் இது. சரியா? ஒரு வியாபாரி 10 தேங்காய் வாங்கும் போது 9 தேங்காய்க்கு காசு கொடுத்தால் போதுமாண்டா ஒரு தேங்காய் எங்களுக்கு என்னது இலவசமா கிடைக்குது. சரியா? 10 தேங்காய்க்கு நாங்கள் வாங்கினா 9க்கு தான் பணம் செலுத்த வேணுமாண்டா உண்டு அப்படியே ஃப்ரீயா தாராரு எங்களுக்கு அவர். நீங்க சும்மா கொண்டு போங்க. 10 வாங்கினா தான் அந்த ஒன்று ஃப்ரீயா கிடைக்கும். சரியா? இங்க ஒரு ஆள் ஒரு நபர் என்ன செய்யறா 2160 ரூபாய கொடுக்குறார். சரியா? 2160 ரூபாய கொடுத்து 20 தேங்காய் வாங்குறார். அப்ப நீங்க நல்லா கணக்கு பாருங்க பிள்ளைகள். 20 தேங்காய் வாங்குறாண்டா முதல் 10 தேங்காய்க்கு ஒரு தேங்காய் இலவசமா வந்திருக்கு. 2வது தரம் 10 தேங்காய் வாங்கிக்கல இன்னொரு தேங்காய் இலவசமாக வந்திருக்கு. அப்ப பாருங்க 20 தேங்காய் வாங்கினா அவர் 18 தேங்காய்க்கு காசு கட்டினால் போதும். ஏன்? முதல் 10 தேங்காயில ஒரு தேங்காய் இலவசமா வந்திருக்கும், அடுத்த 10 தேங்காயில இன்னொரு தேங்காய் இலவசமா வந்திருக்கும். அப்ப 2 தேங்காய் இலவசமா வந்திருக்கும், 18 தேங்காய்க்கு இவர் பணம் செலுத்தினால் போதும். சரியா? 18 தேங்காய்க்கு தான் இவர் பணம் செலுத்த வேணும். சரி, இப்ப நாங்கள் மாறி நினைக்க கூடாது. 20 தேங்காய் வாங்கினா 20 தேங்காய்க்கும் அவர் காசு கொடுக்கணும்னு நினைக்க கூடாது. ஏன்? 10 தேங்காய் வாங்கினா ஒரு தேங்காய்க்கு அவருக்கு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 9க்கு காசு கட்டினால் போதும். சரியா? அப்ப இப்ப 18க்கு தான் பணம் கொடுக்க வேணும். சரி, இப்ப நாங்க பாக்குறது எத்தனை ரூபாய், எத்தனைக்கு பணம் கொடுக்க வேணும்? 18 தேங்காய்க்கு தான் பணம் கொடுத்திருப்பேன். என்ன? 18 தேங்காய்க்கு தான் அவர் பணம் கொடுத்திருப்பார். அப்ப 18 தேங்காய்க்கு பணம் கொடுத்திருந்தால் 2160 ரூபாயை 18ஆல பிரிக்கவும். 2160 18ஆல பிரிச்சா 21 2க்குள்ள அடங்காது. 21க்குள்ள எத்தனை முறைன்னு பாத்தீங்கன்னா ஒரு முறை. ஓர் 18 18. சரியா? 21ல இருந்து 18 கழித்தால் 3. 21ல இருந்து 18 கழித்தால் 3. அடுத்ததாக 6 நாங்கள் கீழே எழுதி இறக்கி கொள்ளுவோம். 36. 36க்குள்ள 18 எத்தனை தடவை வருதுன்ற 18 18 18 36. 18 36 வரும். இப்போ 36ல இருந்து 36 போனா 0, அடுத்த 0த்துக்குள்ள அடங்காது 0. ஆகவே ஒரு தேங்காய் ஒன்றின் விலை உண்மையா தேங்காய் ஒன்றின் விலை 120 ரூபா. சரியா? அவர் 20 தேங்காயை கொண்டு போயிருக்கலாம். ஆனா அவர் 18 தேங்காய்க்கு தான் அவர் பணம் செலுத்த வேணும். 10 தேங்காய் வாங்கினா 9 தேங்காய்க்கு காசு கட்டினா போதுமாட்டா அந்த 9 தேங்காய் தான் நாங்க விலையாக விற்கிறார். அவர் விற்பனையாக விற்கிறார். ஒன்று அவர் இலவசமாக தான் கொடுக்கிறார். அப்புறம் நாங்க அந்த ஒன்றை சேர்க்க கூடாது பிள்ளையார். அந்த ஒன்று இலவசமாக கொடுக்கிறார். அதுக்கு எந்த ஒரு பணப்பெறுமதியும் அங்க செலுத்தப்படவில்லை. சரியா? இதே அவர் 8 தேங்காய் வாங்கினா அவருக்கு எந்த ஒரு இலவசமும் கிடைக்காது. ஒரு 10 வாங்கினபடியால அவருக்கு ஒரு இலவச பெறுமதி கிடைக்கிறதால அந்த 2 இலவசத்தையும் சேர்க்க கூடாது. அது 2 இலவசம் அதுக்கு சேர்க்க கூடாது. 2160 18ஆல பிரிச்சிங்கன்னா 120 ரூபாய் என்று வரும். சரியா? அடுத்த கேள்வி. 1 லிட்டர் 800 11 லிட்டரா? 1 லிட்டர்ல இல்ல பார்த்துட்டு. சரி, 11 லிட்டர் 200 மில்லி லிட்டர் நீர் நிரப்பக்கூடிய தொட்டி ஒன்றில் கால்வாசி பகுதி வரை நீர் நிரப்பப்பட்டுள்ளது. சரியா? 11 லிட்டர் 200 மில்லி லிட்டர் நீர் நிரப்பக்கூடிய தொட்டிக்குள்ள கால்வாசி பகுதி, கால் என்றால் எங்களுக்கு தெரியும் 4ஆக பிரித்து, அந்த கால்லயே பார்க்கலாம் கீழே 4ஆக பிரித்து மேல ஒரு பகுதி, அதுதான் கால். அப்ப 4ஆக பிரிப்போம். சரியா? முதல்ல 4ஆக பிரிச்சு ஒரு பகுதி நீர் நிரப்பப்பட்டுள்ளது. அத்தொட்டியை முழுமையாக நிரப்புவதற்கு மேலும் எவ்வளவு நீர் தேவை என்றா 3/4 பகுதியை காணவன். இப்ப கால்வாசி பகுதி தான் நிரப்பப்பட்டிருக்குது. அப்ப 3/4 வாசி பகுதியை நாங்க காணவன். 11 நாங்கள் 4ஆல பிரிப்போம். முதல்ல கால்வாசியை பார்ப்போம். சரியா? 11 லிட்டர் 200 மில்லி லிட்டரை 4ஆல வகுக்க போறோம். 4 4 4 2 8. சரியா? அப்ப 8 வரப்போது. 11ல இருந்து 8 கீழே இறக்கினா 11ல இருந்து 8 கழித்தால் மிகுதி 3. இந்த 3
இருக்கும். அடுத்ததாக நாங்க மில்லி லிட்டர்ல இருக்கிற அந்த 2 நாங்க கீழே அரைக்கணும் 32. சரியா 32 சாதாரணமாக வகுக்கிற மாதிரியே நீங்க இதை வகுக்கலாம். இதுல எந்த பிரச்சனையும் வராது. 32க்குள்ள 4 எத்தனை முறைன்னா 4 8 32. 32ல இருந்து 32 போனா 0. அங்கால 0த்துக்கு பெறுமதி இல்ல, அது 0 சேர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே இங்க 2 லிட்டர் 800 மில்லி லிட்டர் தான் கால்வாசி. இவ்வளவுதான் நீர் இருக்குது. சரியா எவ்வளவு நீர் இருக்குது? 2 லிட்டர் 800 மில்லி லிட்டர் நீர் இருக்குது. அப்ப அத 3 மடங்கு பார்க்க வேணும். அல்லது நாங்க என்ன செய்யலாம், மொத்தமா 11 லிட்டர் 200 மில்லி லிட்டர் நீர் இருக்க வேணும். அதுக்குள்ள இப்ப 2 லிட்டர் 800 மில்லி லிட்டர் தான் நீர் இருக்கண்டா கழிச்சிட்டும் போகலாம். சரியா 11 லிட்டர் 200 மில்லி லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் 800 மில்லி லிட்டர் நாங்க கழிப்போம். சரியா பாருங்க, 0ல இருந்து 0 போனா 0, 0ல இருந்து 0 போனா 0, 2ல இருந்து 8 போகாது. லிட்டர்ல இருந்து கடன் வாங்கின 1000, 12ல இருந்து 8 கழித்தீங்கன்னா 4. இப்ப இங்க 10 லிட்டர் இருக்க போது 10ல இருந்து 2 கழித்தால் 8. ஆகவே விடை 8 லிட்டர் 400 மில்லி லிட்டர் வரவான். சரி 8 லிட்டர் 400 மில்லி லிட்டர் விடையாக வரவான். அடுத்த பகுதி, அடுத்த விஷயம், புத்தக சாலை ஒன்றில் வாரம் ஒன்றில் விற்கப்பட்ட பத்திரிகைகள் பற்றிய தகவல்களை வரைவில் குறித்து காட்டப்பட்டுள்ளது. வரைவை அவதானித்து வினாக்களுக்கு விடை தருக. சரி புத்தக சாலையில வாரம்ண்டா 7 நாட்கள். 7 நாட்களும் இதுல இருக்குது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுன்னு சொல்லி 7 நாளும் இருக்கு. அந்த 7 நாளும் விற்கப்பட்ட பத்திரிகைகள் திங்கள்ல 45, செவ்வாயில 20, புதன்ல 35, வியாழன்ல 15, வெள்ளியில 40, சனியில 25, ஞாயிறுல 35 இப்படியாக விற்கப்பட்டிருக்குது. சம எண்ணிக்கையில் விற்கப்பட்ட நாட்கள் எவை? எவை என்று கேட்டா 2 விட எழுதணும். ஒரு விட எழுதினா பிழை. சரியா எவை என்று கேட்டா எத்தனை விட எழுத வேணும்? 2 விடை அல்லது அதுக்கு மேற்பட்ட விடைகள் எழுதவும். சரி இப்ப நாங்க இங்க சமனாக விற்கப்பட்ட நாட்கள் அப்படி நாங்க பார்த்தாலே தெரியுது. ஒரு கோடு மூலம் இதுல போட்டு காட்டுறேன் பாருங்க. எது 35 வித்திருக்கிறாங்க. ஒன்று புதன்கிழமை சமனாக வருது, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை சமனாக வருது. சரியா புதனும் ஞாயிறு ஒரு கோடு மூலம் போட்டு பார்த்தாலே தெரியும். 2 நாளே 35 35 விற்றிருக்கிறாங்க. ஆகவே புதன் ஞாயிறு எழுதினால் சரி. அடுத்தது பாருங்க, வாரத்தில் விற்கப்பட்ட மொத்த பத்திரிகைகள் எவை? அந்த வாரம் முழுவதும் விற்கப்பட்ட மொத்த பத்திரிகைனா முழுவதையும் நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? கூட்ட வேணும். திங்கள்ல 45, செவ்வாயில 20, புதனில 35, வியாழன்ல 15, வெள்ளியில 40, சனியில 25, ஞாயிறுல 35. அப்ப இவ்வளத்தையும் கூட்டினால் 215 பத்திரிகைகள் கிடைச்சதா? 215 கூட்டினால் வரும். சரியா நீங்க ஒன்றொண்டா இல்ல 2 உங்களுக்கு முழுவதையும் வச்சும் கூட்டலாம். அவ்வளத்தையும் கூட்டினால் விட. யாருக்கெல்லாம் 15 சரி? கணித பகுதி எனக்கு முழுவதும் சரி என்றாக்கள். ஓகே குட். சரி அடுத்த விஷயம், சுற்றாடல் பகுதி. சில கேள்வி நீங்கள் வாசிப்பீங்கள், சில கேள்விகள் நான் வாசிப்பேன். 30 தொடக்கம் 59 வரையான வினாக்களுக்கு சரியான விடையின் கீழ் கோடிடுக. சரி முதலாவது 30வது கேள்வி, தலதா மாளிகை எதன் காரணமாக பிரசித்தி பெற்றது? தலதா மாளிகை ஏன் பிரசித்தி பெற்றது? புத்தரின் தந்த தாதுவை பாதுகாத்து பேணுவதனால், சுவரோவியங்கள் வேலைப்பாடுகளினால், மரச்செதுக்கல் வேலைப்பாடுகளினால். சரியா தலதா மாளிகையில சுவரோவியங்கள் இருக்குது, ஆனால் அதனால அது ஃபேமஸ் ஆகல, அதனால அது பிரசித்தி பெறையில. சரியா மரச்செதுக்கல் வேலைப்பாடு சுவரோவிய வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தி பெற்ற இடம் சிகிரியா. மரச்செதுக்கல் வேலைப்பாடுகளுக்கு பிரசித்தி பெற்ற இடம் எம்பக்கது வாழை. புத்தரின் தந்த தாதுவை வச்சு பேணி பாதுகாக்கிறதுனாலதான் தலதா மாளிகை பிரசித்தி பெறுகிறது. தலதா மாளிகை பக்கத்துல இருக்குது, பார்க்கலாம். சரி அடுத்தது, முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பாலூட்டும் பிராணி அல்லாதது. நல்லா கவனிச்சு தந்திருக்கிறாங்க. சரியா என்ன விடை? என்ன விடை? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி மாதிரி சில பேருக்கு தெரியுது. அப்படியா அதன்யா ஹசான் என்ன விடை? டீச்சர் இதுக்கு வௌவால் வரும் டீச்சர். வௌவால். சரி
இப்ப இவர்கள் சொல்ற விட சரி எதை வச்சு பார்க்கலாம் என்றால் பாருங்க, அல்லாததுன்னு தந்திருக்கிறாங்க. முட்டையிட்டு குஞ்சு பொரித்து பாலூட்டும் பிராணி அல்லாதது. முதலாவது பிளாட்டிபஸ், இரண்டாவது வௌவால், மூன்றாவது எறும்பு தின்னி. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த மூன்று விடைகளுக்குரிய படங்கள், பொருத்தமான படங்கள் இருக்குது, நீங்க பார்க்கலாம். முதலாவது பிளாட்டிபஸ், இரண்டாவது வௌவால், மூன்றாவது எறும்பு தின்னி. பிளாட்டிபஸ் என்ன செய்யும் என்றால் பிள்ளைகள் முட்டை இட்டு குஞ்சு பொரித்து பாலூட்டும். பிளாட்டிபஸ் ஒரு முளை ஊட்டி. சரியா, முதலாவது இருக்கிற பிளாட்டிபஸ் ஒரு முளை ஊட்டி. ஆனா வௌவால் வந்து முட்டை இடாது. வௌவால் என்ன செய்யும்? குட்டி போடும். சரியா, வௌவால் குட்டி போட்டுதான் பால் கொடுக்கும். இதுல இருக்கிற மூன்றுமே முளை ஊட்டிகள் தான், மூன்றுமே பால் ஊட்டிகள் தான். ஆனா வௌவால் குட்டி போட்டு பால் கொடுக்கும். பிளாட்டிபஸும் எறும்பு தின்னியும் முட்டை போட்டு அதுக்கு பிறகு குஞ்சு பொரிச்சு அதுக்கு பிறகு பால் கொடுக்கும். சரியா, மூன்றுமே பால் ஊற்றுற பிராணிகள் தான். ஆனால் வௌவால் குட்டி போட்டு பால் ஊற்றுறதால இதுக்கு பொருத்தமற்றது, அல்லாததுல அது வேற. அடுத்தது, சூழலில் இலை உண்ணி விலங்குகள் அதிகம் காணப்படுமாயின் நிகழ்வது. தாவரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், ஊனுண்ணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், தாவரங்களின் எண்ணிக்கை குறைவடையும். ஆயிஷா மஃபாஹிம் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, இது சரியான விடை. சூழல்ல இலை உண்ணி தாவரங்கள் அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? குறைவடையும். ஓகே, தாவரங்களின் எண்ணிக்கை குறைவடையும். இப்ப இலை உண்ணி விலங்குகள் அதிகமாக இருந்ததென்றால், இலை உண்ணி என்ற இலையை சாப்பிடுற, தாவரத்தை சாப்பிடுற பிராணிகள் அதிகமாக இருக்கிறத தான் இலை உண்ணி விலங்குகள் அதிகமாக இருக்கிறது சொல்றது. இப்ப தாவரத்தை சாப்பிடுற பிராணி அதிகமா இருந்தா அது டெய்லி தாவரத்தையே சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அப்ப தாவரங்களின் எண்ணிக்கை என்ன செய்யும்? குறைவடையும். சரியா, இப்ப தாவரங்களின் எண்ணிக்கை குறைவடையும். இதுல தாவரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றது போல, ஊனுண்ணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றது போல, தாவரங்களின் எண்ணிக்கை குறைவடையும் என்ற விடதான் மிகச் சரியானது. அடுத்தது, இரும்பு சத்து அடங்கியுள்ள உணவு தொகுதி எதென்று கேட்கிறாங்க. முளைக்கீரை, அகத்திக்கீரை, அவரை. சரி பாருங்க, இதுல முதலாவது இருக்கிறது முளைக்கீரை. கீரை வகை நாங்கள் சில நேரம் சாப்பிடும் போது அதை ஒதுக்கி வைக்கிறதால சில நேரம் எங்களுக்கு இதுதான் இந்த கீரை என்று தெரியாமல் போயிருக்கும். என்ன, முதலாவது இருக்கிறது முளைக்கீரை, இரண்டாவது இருக்கிறது அகத்திக்கீரை, மூன்றாவது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன, அவரை. சரியா, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றிலேயுமே என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கால்சியம் இருக்குது. சரியா, முளைக்கீரையிலையும் அகத்திக்கீரையிலையும் அவரைக்கீரையிலையும் கால்சியம் இருக்கு. நீங்க வேணா இதுக்கு பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சில நேரம் உங்களுக்கு கால்சியம் உடைய கீரை வகை எதென்று கேட்கலாம். பக்கத்துல நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க, கால்சியம். சரி, இரண்டாவது விடைய பார்ப்போம். சாரணைக்கீரை, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை. சரி, இது விட இருக்கட்டும். அடுத்தது பலாக்காய், ஈரப்பலாக்காய், மரவள்ளி. சரியா, பலாக்காய், ஈரப்பலாக்காய், மரவள்ளியில எல்லாம் மாப்பொருள் கார்போஹைட்ரேட் இருக்கு. சரியா, என்ன சக்தி இருக்கு? சக்தியை தர்ற உணவுகள், அது கார்போஹைட்ரேட் இருக்கு, கார்போஹைட்ரேட். சரி, பலாக்கா, ஈரப்பலாக்கா, மரவள்ளி. அடுத்தது சாரணை கீரை, பார்த்திருக்கிறீங்களா? சாரணை கீரை இந்த முதலாவதா இருக்கிறதான் சாரணை கீரை. அடுத்தது இருக்கிறது பொன்னாங்கண்ணி, இருக்கிறது முருங்கைக்கீரை. இதுலதான் பிள்ளை இரும்பு சத்து இருக்குது. சாரணைக்கீரை, பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரையில தான் ருட்ஷா இரும்பு சத்து இருக்குது. அப்ப இரும்பு சத்து தானே கேட்ட கேள்வி. ஆகவே சாரணைக்கீரை, பொன்னாங்காணி, முருங்கைக்கீரை. அடுத்த விஷயம், பேருந்தில் விசேட ஆசனம் ஒதுக்கப்பட்டவர். இப்ப ஒரு பஸ்ல போனா யார் யாருக்கு விசேட ஆசனம் இருக்குமாண்டா இந்த படத்தை பாருங்க பிள்ளைகள். முதலாவது வந்து மாற்றுத்திறனாளிகள். சரியா, மாற்றுத்திறனாளிகள், இந்த இயலாதவர்களை தான் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுது. கை கால் அப்படி அந்த பிரச்சனையுடைய மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு நாங்கள் ஆசனம் கொடுக்குவோம். அடுத்தது வந்து பாலூட்டும் தாய்மார்கள். இப்ப யாராவது குழந்தைகளோட, கை குழந்தைகளோட வந்த பாலூட்டும் தாய்மார்கள். அடுத்தது கர்ப்பிணி தாய்மார்கள். படத்தை பார்க்க உங்களுக்கு விளங்கும்.
அடுத்தது இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும் மதகுருமார்கள். சரி, எந்த மதகுருமார்கள் வந்தாலும் அவர்களுக்கும் நாங்க கொடுப்போம். மதகுருமார்ட படம் இதுல சேர்க்கையிலனால் இந்த 4 நாங்கள் விசேடமாக ஆசனங்கள் கொடுப்போம். சரியா? அதுல வந்து நோயாளிகளுக்கு கொடுப்போமான்னு கேட்டா இல்ல, வயோதிபர்களுக்கு கேட்டா கொடுப்போமான்னு கேட்டா இல்ல. ஆனா கர்ப்பிணி தாய்மார் ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் நாங்கள் இடம் கொடுக்க வேணும். விசேடமாக ஆசனம் ஒதுக்கி இருப்பாங்க, நாங்கள் இடம் கொடுக்கவும் வேணும். அடுத்தது தேசப்படங்களில் மேட்டு நிலம் குறிக்க பயன்படும் நிறம். கிருஷ்ணா சொல்லுங்க, என்ன நிறம்? கபிலம், மஞ்சள், பச்சை, எந்த நிறம்? கபிலம் டீச்சர். ஓகே, கபிலம்ன்றது சரியான விடை. தேசப்படங்கள்ல மேட்டு நிலத்தை குறிக்கிறதுக்கு கபிலம் பயன்படும். அடுத்தது பாருங்க, சமாதானத்துக்காக நோபல் பரிசு பெற்ற முதலாவது இலங்கையர் யாருன்னு கேக்குறாங்க. முதல்ல 3 படம் தந்திருக்கிறாங்க, இந்த 3 பேரையும் கண்டுபிடிக்கணும் நாங்க. என்ன எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள், தேவையானாக்கள் எழுதி கொள்ளுங்க, தெரியுமண்டாக்கள் ஓகே. முதலாவது படத்துல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ரவி பி சில்வா. இவர் வந்து சர்வதேச ரீதியில உலக புகழ் பெற்ற, அதாவது சர்வதேச உலகத்துல புகழ் பெற்ற ஒரு விஞ்ஞானி. பக்கத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பேரை நோட் பண்ணிட்டு அவர் ஒரு விஞ்ஞானி. அடுத்ததா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டங்கன் வைட். டங்கன் வைட் யாருன்னு பாத்தீங்கன்னா முதலாவது ஒலிம்பிக், உங்களுக்கு ஒலிம்பிக்ல வந்து 1948ஆம் ஆண்டு லண்டன்ல இடம்பெற்ற ஒலிம்பிக்ல வந்து 400 மீட்டர் தடை தாண்டல்ல 2வது இடம் வந்து வெள்ளிப்பதக்கம் பெற்று தந்தவர். சரியா? தடை தாண்டல் வெள்ளிப்பதக்கம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரியா? 3வது இருக்கிற நபர் வந்து பாத்தீங்கன்னா மொஹான் முனசிங்க. இதுல உங்களுக்கு படம் மட்டும்தான் இருக்குது, பேரெல்லாம் நீங்க தான் நோட் பண்ணி வச்சிருக்கணும், தேவையானாக்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மொஹான் முனசிங்க வந்து சமாதானத்துக்கான நோபல் பரிசை பெற்றவர். ஆகவே இது கேள்விக்குரிய சரியான விடை மொஹான் முனசிங்க, 3வது விடை. அடுத்தது விலங்கினால் பரவலடைகிற வித்து. இதுக்கும் படம் தான் தந்திருக்கிறாங்க. சரியா? முதலாவது இருக்கிற படம் வந்து வேங்கை வந்து காற்றால பரவலடையும். 2வது இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா துத்திரி. சரியா? துத்திரி வந்து விலங்கால பரவலடையும். 3வது இருக்கிறது வந்து கமுகு வந்து நீரால பரவலடையும். சரியா? விலங்கால பரவலடைகிறது வந்து 2வது விட. துத்திரி தான் விலங்கால பரவலடைகிறது. சரியா? 2வது விடையா? நோட் பண்ண வேண்டியாக்கள் குயிக்கா நோட் பண்ணுங்க, 1 நிமிஷம் டைம் தாரன். ஓகே, அடுத்த விடயத்துக்குள்ள போவோம். லோக கரண்டியில் சிறிதளவு நீரை ஊற்றி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு எரியும் மெழுகுவர்த்தி சுவாலையின் மீது பிடிக்கப்படுகிறது. இப்போது நீருக்கு யாது நிகழும்? இப்ப நீருக்கு, அந்த தண்ணீருக்கு என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. இப்ப தண்ணீர் நிறம் அற்றது, ஏன்னா சுத்தமான நீர் வந்து நிறமற்றது, மனமற்றது, சுவையற்றது. அப்ப இதுல தண்ணீர் நிறம் மாற்றம் அடையுமா? தண்ணியை நாங்க கொதிக்க வைக்கிறது, இப்ப சாதாரணமா இதுல தந்துருக்கிறது நாங்க ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்கு சமனான ஒரு செயற்பாடுதான். அதனால நிறம் மாற்றம் அடையாது, தண்ணீர்ல எந்த வெடிப்புகளும் வராது. தண்ணீர் என்ன செய்யும்? சூடாகும். ஆகவே மிகச்சரியானது நீர் சூடாகும். பின்வருவனவற்றில் பரம்பரையாக கடத்தப்படக்கூடிய நோய் டெங்கு நோய். டெங்கு நோய் பரம்பரையா வாரதில்லை. டெங்கு நோய் நுழம்பு பெருக்கத்தால வாரதுதான் டெங்கு நோய். 2வது நீரிழிவு. 3வது கொப்பளிப்பான் வந்து அதிக வெயில், அதிக வெட்க காரணத்தால மனிதர்களுக்கு ஏற்படுறது. அது ஒரு மனிதர்கிட்ட இருந்து இன்னொரு மனிதனுக்கு தான் போகும். ஆனா அது பரம்பரையா போகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏன்னா அது ஒரு தொற்று. சரி, அது தொற்றாலதான் ஏற்படுறது. பரம்பரையா ஏற்படுற நோய் வந்து பாத்தீங்கன்னா நீரிழிவு நோய் தான் பரம்பரையாக ஏற்படும். அடுத்தது கடுமையான வெயில் காலத்தில் வீதியில் செல்லும் போது தூரத்தில் வீதியின் குறுக்கே தெரியும் நீர். சரியா? நாங்கள் கடுமையான வெயில்ல போகல தூரத்துல செய்யறது. வெயில் காலத்துல மழை நீர் வருமா? தெரியுமா? இல்ல. பன்னீர் சாப்பாடு தெரியுமா? இல்ல. இப்ப நாங்க சரியான வெயில் காலத்துல நாங்கள் தூரம் வந்த 2வது படத்தை பாருங்க, உங்களுக்கு விளங்கும். நாங்க தூரமா வாகனங்கள் அங்க போகுதுன்னா நாங்க இங்க இருந்து போறோம்னா அங்க ஏதோ இந்த நீர்நிலைகள்ல அப்படி நீர் நிக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தோற்றம் உண்டு வரும். சரியா? அத சொல்றது. அதுக்கு உண்மையா அந்த இடத்துல நீர் இருக்காது, ஆனா நீர் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து எங்களோட மைண்ட்ல வரும்.
தோன்றும். அதை சொல்றது காணல் நீர். சரியா, காணல் நீர் இருக்காது, ஆனா இருக்கிற மாதிரி தோற்றமளிக்கும். தண்ணீர் இருக்காது, தண்ணீர் இருக்கிற மாதிரி தோற்றமளிக்கும். இது வெயில் காலங்கள்ல நாங்க வீதியில அவதானிக்கலாம். அடுத்தது, படத்தில் காட்டப்பட்டுள்ள மின்கல வகையின் உள்ளே நடுவில் கருப்பு நிறத்தில் காணப்படும் கோலினை தயாரிக்கப்படுவது. இது வந்து ஒரு மின்கலம். மின்கலத்தின் நடுவுல நடுப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு நிறத்துல இருக்கிற கோழி தான் உருளை வடிவில இருக்கும். சரியா, நான் கோடுகடி காட்டியிருக்கிறேன் பாருங்க, படத்தை பாருங்க பிள்ளைகள் விளங்கும். சரியா, மின்கலத்தின் நடுப்பகுதியில உருளை வடிவத்தில் இருக்கிற அந்த கருப்பு நிறத்துல இருக்கிற கோல், அது என்னத்துல தயாரிப்பாங்கன்னு கேக்குறாங்க. கார்பன், ஈயம், செப்பு. அது என்னத்துல தயாரிப்பாங்கன்னா கார்பனில தயாரிப்பாங்க. பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனங்கள் சந்தி ஒன்றில் ஒளிச்சமிஞ்ஞை கம்பத்திலிருந்து ஒளிச்சமிஞ்ஞை விளக்கு ஒளிர்ந்தால் புறப்பட தயாராகின. சரியா, ஒரு பயணித்து கொண்டிருக்கும் போது ஒரு சந்தியில ஒளிச்சமிஞ்சை எரியுது. என்ன நிற விளக்கு எரியுது என்றால் எந்த நிற அவங்க எல்லாம் புறப்பட தயாராகின. எல்லாரும் அந்த மோட்டார் சைக்கிள ஸ்டார்ட்ல வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம், என்ன நிற லைட் அங்க எரிய போகுது என்றுதான் கேள்வி. அப்ப இதுல வந்து எங்களுக்கு நல்லா தெரியும், ஒளிச்சமிஞ்சையில சிவப்பு நிறம் வாகனத்தை நிறுத்துங்கோ, மஞ்சள் நிறம் புறப்பட ஆயத்தமாகுங்கோ, பச்சை நிறம் செல்லுங்கோன்றதான் அதன் அர்த்தம். இப்ப இதுல வந்து அவங்க புறப்பட தயாராகின என்றால் அங்க என்ன நிற விளக்கு ஒளிர்ந்திருக்கும்? எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது விடையா, இரண்டாவது விடையா, மூன்றாவது விடையா? என்ன நிறம்? முதலாவது விடை மஞ்சள் நிற விளக்கு வந்து ஒளிர்ந்திருக்கும். அடுத்தது, அவசர ஆம்புலன்ஸ் சேவை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1990 1929 1919. சரியா, இப்ப இந்த படத்தை பாருங்க, சைட்ல இருக்கிற படத்தை பாருங்க. 1990ன்றது வந்து பிள்ளைகள் ஆம்புலன்ஸ். சரி, அதுதான் விடை. 1929 என்றால் சிறுவர் தொடர்பாக. சரியா, சிறுவர் தொடர்பான விடயங்களை அறிவிக்கிறதுக்குரிய தொலைபேசி இலக்கம் 1929. மூன்றாவது 1919 என்றது தகவல் மையம். சரியா, நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கேட்க வேணும் என்றால், அரசாங்கம் தொடர்பான ஏதாவது விஷயத்த, அரசு சார்பான விடயங்கள் ஏதாவது அறிந்து கொள்ள வேணும் என்றால் நாங்கள் 1919க்கு நாங்கள் அழைப்பை ஏற்படுத்துவோம். சரியா, அப்ப முதலாவது அவசர ஆம்புலன்ஸ் சேவையை பெற வேணும்னா நாங்கள் எந்த இலக்கத்துக்கு போவோம்? 1990. முதலாவது விடை தான் சரி. அடுத்தது, மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு உதாரணம் சாவணம், பாக்குவெட்டி, குறடு. சரியா, மூன்றாம் வகை நெம்புகோல் எங்களுக்கு தெரியும். மூன்றாம் வகை நெம்புகோல் இந்த சுழலிடம் முன்பக்கத்துல இருக்கும், எத்தனை நடுவில் இருக்கும், சுமை கடைசியில இருக்கும். சரியா, அப்ப இதுல மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு உதாரணம் சாவணம். சரியா, பாக்குவட்டி எத்தனையாவது வகை நெம்புகோல்? நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பக்கத்துல எழுதி கொள்ளுங்க, சும்மா போடுங்க. பாக்குவட்டி 2ஆம் வகை நெம்புகோல், 2 போட்டு வச்சுக்கொள்ளுங்க. குறடு வந்து முதலாம் வகை நெம்புகோல். சரியா, பாக்குவட்டி 2ஆம் வகை நெம்புகோல், குறடு வந்து முதலாம் வகை நெம்புகோல். இப்ப மூன்றாம் வகை நெம்புகோலுக்கு தான் உதாரணம் கேட்டிருக்கிறாங்க, அது சாவணம். ஓகே, அடுத்த கேள்வி நீங்க தான் வாசிக்க போறீங்க. அமீரா வாசிங்க. வெந்நீர் கேத்தல் புரண்டு எரிகாயம் ஏற்பட்ட ஒருவருக்கு விபத்து நிகழ்ந்த சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடியவை. கற்றாழை பூசுதல். சரி, முதலாவது விட ஒரு ஆள் வெந்நீர் கேற்றல் புரண்டு எரிகாயம் ஏற்பட்டுது. சரியா, காயம் ஏற்பட்டுட்டு அவருக்கு நாங்க என்ன ஏற்பட்ட இடத்துல, அந்த சந்தர்ப்பத்துல, அந்த விபத்து நிகழ்ந்த சந்தர்ப்பத்துல ஒன் டைம்ல நாங்கள் அவருக்கு என்ன செய்யலாம்? ஒன்று வந்து ஐஸ் கட்டியினால் தடவுறது, ரெண்டாவது வந்து களிம்புகள்ண்டா கிரீம் பூசுதல். சரி, அந்த படத்தை பார்த்தா விளங்கும், களிம்புண்டா கிரீம், ஏதாவது கிரீம் பூசுறது. மூன்றாவது வந்து கச்சாலை பூசுதல். வெந்நீர் கேற்றல் புரண்டு காயம் ஏற்பட்ட ஒருவருக்கு நாங்கள் உடனடியாக செய்யக்கூடியது கச்சாலை பூசுறதுதான் மிகச்சரியாக இருக்கும். சரியா, கற்றாழை இயற்கையானது, இயற்கையாகவே குளிர்மைப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. ஆகவே அவர்களுக்கு நாங்க கற்றாழை பூசுவோம்.
அடுத்த கேள்வி. நிஹான் முகமது வாசிங்க. இலைவாடல் நோயினால் பாதிக்கப்படும் தாவரம். டீச்சர், ஓ வாசிங்க, நான் இருக்கிறேன். எந்த தாவரம்? இலைவாடல் நோய் இலைவாடல்னால எந்த தாவரம் நோயினால் பாதிக்கப்படும்? கட்டாழை. கற்றாழையா? கட்டாழை பாருங்க. டீச்சர். இல்லை இல்லை. இலைவாடல் நோய் என்றால் இந்த இந்த படத்துல நீங்கள் வடிவா பார்க்கலாம். அந்த இலையில வாடி போய் இருக்கும் பிள்ளைல அதுல அது அது தொற்றுக்களாக அப்படியோ மெட்ட மெட்ட இடத்துலயும் பரவும். சரியா? நீங்க எந்த இலைய குறிப்பா பார்க்கலாம்டா, இந்த இதுல நடுவுல இருக்கிற இந்த இலைய பார்க்கலாம். சரியா? அதை தேடி கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்டு இந்த படம் தேட கஷ்டமா இருந்துச்சு இலைவாடல் நோயின்ற இந்த இதை. சரியா? இலைவாடல் நோயினால பாதிக்கப்படுற தாவரம் வந்து கற்றாழை, திராட்சை, அன்னாசி, திராட்சை. அடுத்தது இலங்கைக்கு உரித்தான நகருயிர். சரியா? இலங்கைக்கு உரித்தான நகருயிர். இலங்கைக்கு உரித்தான இந்த பிராணிகள் ஒரு கேள்வி கட்டாயம் பெரும்பாலும் வரும், அதை பாடமாக்கி கொள்ளுங்க. சிறுத்தை, கருநாகம், வெறிநாம்பன். சரியா? இலங்கைக்கு உரித்தான நகருயிர் வந்து பாத்தீங்கன்றால் கருநாகம். நீர்வளங்களை பாதுகாக்க பெரிதும் துணை புரிகின்ற மரம். ஹசான் சொல்லுங்க பாப்போம். இலுப்பை மரம், நாகமரம், மருத மரம். ஓகே, குட். மருத மரம். சரியா? அதாவது நீர் வளங்கள் நீர் ஊற்றுக்களை பாதுகாக்கிறதுக்காக பெரிதும் துணை புரிகின்ற மரம். முதலாவது இருக்கிறது இலுப்ப மரம், இரண்டாவது இருக்கிறது நாகமரம், எங்களோட தேசிய மரம், மூன்றாவது இருக்கிறது மருத மரம். மருத மரம் தான் நீர் வளங்களை பாதுகாக்கிற நீர் ஊற்றுக்களை பாதுகாக்கிறதுக்கு துணை புரிகிறது. பாதுகாத்து வைக்கும் கருவாட்டில் ஏற்படும் பாதிப்பாக கருதக்கூடியது பூஞ்சனம், பாண்டல் அடைதல், அழுகல். சரியா? இப்ப நாங்கள் பாதுகாத்து இந்த கருவாட்டை நாங்கள் சேஃபா வச்சிருக்கிறோம். ஆனா அந்த கருவாட்டில ஏற்படக்கூடிய பாதிப்பு பூஞ்சனம் பிடிக்கும் பிள்ளைகள் கருவாடு. சரியா? பாதுகாத்து வச்சிருக்கிறோம், ஆனா பழுதா போகுதுன்ற நிலைமையில வந்து அந்த பூஞ்சனம் கட்டும். சரியா? எண்ணெய் தான் பிள்ளைகள் பாண்டல் அடைகிறது. பாண்டல் அடைகிற எதை சொல்றது? எண்ணெய் தான் பாண்டல் அடைகிறது. அடுத்தது அழுகல் என்ற இந்த பழங்கள், காய்கறிகள், அதைத்தான் நாங்க அழுகிட்டேன்னு சொல்லுவோம். சரி, அழுகல் இதுல பார்க்க தெரியுது. ஒரு தக்காளி, அழுகின தக்காளி இருக்குது. எண்ணெயை பார்க்க தெரியுது. அந்த கரண்டியில எடுத்திருக்கிற எண்ணெயை நீங்க பாத்தீங்கன்னா அதுல பாண்டல் அடைஞ்சிருக்குது, அப்படியே தெரியுது. ஜூம் பண்ணி பார்த்தா அப்படியே தெரியும். கருவாட்டை இதுல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல பூஞ்சனம் உங்களுக்கு தெரியும், வெள்ளை கருப்பாக அதுல இருக்கும். சரி, இப்ப பாதுகாத்து வச்சிருக்கிற கருவாட்டுல ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா பூஞ்சனம் பிடிக்கிறது. அடுத்தது கீழ்வருவனவற்றில் நமக்கு சக்தியை வழங்குற உணவு, சக்தியை தர்றது எது என்று பாத்தீங்கன்றால் மாப்பொருளும் விச்சமீன்களும். விச்சமீன்கள் எங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு தான் விச்சமீன்கள் தேவை. அப்ப இதுல விச்சமீன்கள் பிழை. அடுத்தது மாப்பொருட்களும் கொழுப்புகளும், மாப்பொருட்களும் கனிப்பொருட்களும். சரியா? விட்டமின்களும் கனி உப்புகளும் எங்களுக்கு எங்களை நோயிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு தான் விட்டமின்களும் கனி உப்புகளும் தேவை. பழங்கள், கீரை வகைகள், அதுகள் எல்லாம் இருக்குது. இதுல மாப்பொருளும் கொழுப்பும் தான் பிள்ளைகள் எங்களுக்கு சக்தியை தர்றது. சரியா? எங்களுக்கு உடலுக்கு சக்தியை தர்றது, எனர்ஜியை தர்றது மாப்பொருளும் கொழுப்பும். ரெண்டாவது விடதான் சரி. ஓகே, அடுத்த விஷயம். தோட்டங்களில் காய்கறிக்காக பறிக்கப்பட்ட காய் முற்றாமல் இருக்க அதன் கழுத்து பகுதியை சுற்றி கத்தியால் கீறிட்டு பயன்படுத்தப்படும் காய் வகை எது? சரி, அது முத்தாமல் இருக்கிறதுக்கு பிள்ளை அந்த கழுத்து பகுதியை கத்தியால லைட்டா கீறி விட்டுற காய் எதுன்னு கேட்கிறாங்க. வெள்ளரிக்காய், புடலங்காய், நாரை, பரங்கிக்காய்னு தந்திருக்கிறாங்க. சரியா? இதுக்கு சரியான விட வந்து புடலங்காயின்ற கழுத்து பகுதியில தான் அதுல நாங்கள் லைட்டா கீறி விடுறது. அடுத்தது வலுசக்தி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். அதுல உங்களுக்கு அல்லாதண்டு இருக்கல பிள்ளைல, அல்லாத உங்களோட பேப்பர்ல அல்லாதண்டு ஒரு சொல்லிருக்கல, அதை வெட்டி விடுங்க, அது தேவையில்லையா, அதை டிலீட் பண்ணி விடுங்க.
அதை வெட்டும், அதுல பேப்பர்ல வராது, அதுல இல்லாதன்றது வராது. சரி, காற்று வலுசக்தி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். காற்று வலுசக்தி என்றால் என்ன? காற்றை பயன்படுத்தி நாங்கள் காற்றை என்னத்துக்கு பயன்படுத்துவோம்? நீங்க இப்ப பார்க்கலாம், இப்ப இலங்கையின் ஏராளமான பகுதிகளில் இந்த காற்றாலைகள் வந்துச்சு. என்னத்துக்காக காற்றாலைகள் பயன்படும்? நெல் தூற்றுறதுக்கு பயன்படும். ஆடை கழுவுறதுக்கு, உடுப்பு கழுவுறதுக்கு உடுப்பும் தண்ணியும் சர்ஃப் எக்ஸலும் இருந்தா போதும், காற்று வலுசக்தி தேவையில்லை. சரியா? உணவு சமைக்கிறதுக்கும் தேவையில்லை. இப்ப காற்று வலுசக்தி எதுக்கு தேவையான? நெல் தூற்றுறது, நெல்லை காய வைக்கிறதுக்கு தேவை. அசுத்தமான உணவு நீர் உட்கொள்ளுவதால் ஏற்படும் நோய். சரியா? சரியான அசுத்தமான உணவு, ஈமற்ற உணவு, அசுத்தமான நீர், உணவும் சரி நீரும் சரி. முதலாவது உணவு சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது நீர் சொல்லியிருக்காங்க. நீங்க முதலாவது உணவு சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது நீர் கமா போட்டு தந்திருக்கிறாங்க. உணவு நீர் உட்கொள்வதனால் பரவும் நோய்கள். சரியா? அசுத்தமான உணவால வாந்தி பேதி, அசுத்தமான நீரால சின்ன முட்டு. அடுத்து 2010ஆம் ஆண்டிலிருந்து உலக ரீதியாக ஒரு தினம் ஒன்று அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அந்த சிட்டுக்குருவிகள் தினம் எத்தனையாம் தேதி என்று கேட்கிறாங்க. சரி, சிட்டுக்குருவி தெரியும், எல்லா வீட்டையும் நாங்கள் வளர்ப்போம். நாங்கள் வளர்க்கறதுல தானா வந்து போகும். என்ன, நாங்க ஒரு பெட்டி வச்சு விட்டா சரி, அல்லது ஏதாவது கூட அமைச்சா சரி. அப்ப மார்ச் மாசம் 20ஆம் தேதி தான் சிட்டுக்குருவி தினம் கொண்டாடப்படுகிறது. 2 மாவட்டங்களை மட்டும் கொண்ட மாகாணங்கள் எது? தென் மாகாணம், வடமத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுவ மாகாணம், மத்திய மாகாணம். சரியா? இதுல நீங்க நம்பர் போடுங்க பிள்ளைகள். தென் மாகாணத்துல என்னென்ன இருக்குன்னா காலி, மாத்தறை, ஹம்பாந்தோட்டை இருக்குது. சரியா? தென் மாகாணத்துல 3 இருக்குது. நீங்க கீழே நோட் பண்ணிக்கொள்ளுங்கவா. காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை இருக்குது. வடமத்திய மாகாணத்துல 2 தான் இருக்குது, பொலனறுவையும் அனுராதபுரம். அப்ப இந்த விட பிழை. 2 மாவட்டங்களை மட்டும் கொண்டு வந்ததால இந்த விட பிழையா இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. வடமேல் மாகாணம். சரியா? வடமேல் மாகாணத்துல புத்தளமும் குருநாகலும் இருக்குது, ஆகவே 2. ஊவா மாகாணத்துல பதுளையும் மொனராகலையும் இருக்குது, ஆகவே அதுவும் 2. ஆகவே இது சரி. 2 மாவட்டங்களை மட்டும் கொண்டு வந்ததால இந்த விட சரி. சரி, 3வது எழுதி வைப்போமே. சப்ரகமுவ மாகாணத்துல 2 இருக்குது. மத்திய மாகாணத்துல மாத்தளை, கண்டி, நுவரெலியாண்டு 3 இருக்குது. இதுல சரியான விட பாத்தீங்கன்னா 2வது விட தான் சரி. வடமாகாணம், ஊவா மாகாணம். சாரி, வடமேல் மாகாணம், ஊவா மாகாணம். வடமேல், ஊவா. சரி, இறுதி பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். சரி, கடைசி பகுதி. சட்டகாந்தங்களின் முனைவுகளை அருகருகே கொண்டு செல்லப்பட்டது. உங்களுக்கு தெரியும், சட்டகாந்தம் பார்த்திருப்பீங்க. அப்போது அந்த 2 சட்டகாந்தங்களையும் ஒன்றையொன்று தள்ளுவதனை அவதானிக்க முடிஞ்சது. அதற்கான 2 காந்தங்களும் அருகருகே வைக்கப்பட வேண்டிய சரியான முறையினை காட்டும் உரு எது? சரியா? காந்தத்தின் 2 முனைகளும் இந்த சைட்ல இருக்கிற படத்தை மட்டும் நீங்கள் பாருங்க. சட்டகாந்தத்தை பக்கத்திலே நாங்க கொண்டு செல்லும் போது வேற முனைகள். சரி, எங்க பாருங்க, வேற முனைகள் ஒன்று கவருது. பாருங்க, அதுக்குரிய நெருக்கம் கவருது. வேறு முனைகள் அது எஸ் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, எஸ் இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. வேற முனைகள் கொண்டு போனா அது கவரும். இதே ஒத்த முனைகள், இங்கேயும் என் தான் இருக்குது, இங்கேயும் என் தான் இருக்குது, அது தள்ளும். ஒத்த முனைகள் ஒன்று தள்ளும். இங்கேயும் எஸ் தான் இருக்குது, அது தள்ளுது. இங்கேயும் எஸ் தான் இருக்குது, தள்ளுது. ஒத்த முனைகள் தள்ளும், ஒவ்வாத முனைகள் கவரும். ஒவ்வாதண்டா வேற முனைகள் கவர்.
சரி, அப்ப இதுல நாங்க படத்தை பார்ப்போம். முதலாவது படத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க எஸ் இருக்குது, இங்க என் இருக்குது. அப்ப ஒன்று ஒன்று தள்ளுவதை அவதானிக்கலாம். இது தள்ளாது, இது ஒன்று ஒன்று சேரும். ஏன்டா வேற வேற முனையெல்லாம் அப்ப ஜாயின் பண்ணி. அடுத்தது இங்க எஸ் இருக்குது, இங்க என் இருக்குது. இதுவும் வேற வேற முனையெல்லாம் அப்ப ஜாயின் ஆகி. ஆனா இங்கேயும் எண் தான் இருக்கு, இங்கேயும் எண் தான் இருக்கும். பரிகரையை கொண்டு போய்க்கலாம். அது இது என்ன செய்யும்? ஒன்றே ஒன்று தள்ளும். ஒத்த முனைகள் ஒன்றே ஒன்று தள்ளி கொண்டு போகும். சரியா? இந்த இதுல பார்க்கலாம் நீங்கள் ஒத்த முனைகள். இந்த ரெண்டாவது படத்தை பாருங்க, ஒத்த முனைகள் ஒன்றே ஒன்று தள்ளுது. எண்ணெயும் பக்கத்துல கொண்டு போகும்போது அது தள்ளுது. சரியா? ஒரே மாதிரியான வடமுனையும் கொண்டு போகும்போது அது தள்ளுது. அவை மிகச் சரியான விடை வந்து மூன்றாவது விடை. அடுத்த கேள்வி, குழு விளையாட்டுகளில் இருக்கக்கூடாத இயல்பு பின்வருவனவற்றுள் எது? தமக்கு விரும்பியவாறு செயற்படுதல். குழுவா நாங்க செய்யும் போதே எந்த விருப்பத்துக்கு ஏற்ப செய்யலாமா? நான் இல்ல, பிழை. அது இருக்கக்கூடாத இயல்பு. சரியா? அப்படி செய்யக்கூடாது. அடுத்தது, தம் பணியை பொறுப்புடன் நிறைவேற்று. அப்படி செய்யலாம். ஒரு குழுவா செய்யல, குழு விளையாட்டுல ஈடுபடையக்கல, நான் என்ற பணியை பொறுப்பா செய்யலாம். வெற்றியையும் தோல்வியையும் ஏற்றுக்கொள்ளலாம். அதுதான் ஒரு விளையாட்டின் மிக முக்கியமானது. குழு விளையாட்டுல அவரை வேற சாட்டக்கூடாது. எல்லாருமே சேர்ந்துதான் வெற்றி பெற்றது, எல்லாருமே சேர்ந்துதான் தோல்வி அடைந்தது. அப்ப இதுல இருக்கக்கூடாத இயல்பு எது? தமக்கு விரும்பியவாறு செயற்படுதல். நான் எனக்கு விருப்பமான மாதிரி செயற்படுறது. பிரெயின் குரூப்பா போய் விளையாடுவா, தனியவே நின்று விளையாடலாம். அடுத்தது, எரிக்கலை பூவின் நிறம் யாது? எரிக்கலை பூ, இதுதான் எரிக்கலை பூ. எரிக்கலை பூவின் நிறம் ஊதா. அடுத்தது, ஓப்பநாயக்க, இது வந்து பாஸ்ட் பேப்பர்லயும் வந்திருக்கிற கேள்வி பிள்ளைகள். ஓப்பநாயக்க பெருங்கொடி தாவரம் அமைந்துள்ள மாவட்டம் எது? அம்பாந்தோட்டை, மொனராகல, ரத்தினபுரி. இதுதான் அந்த ஓப்பநாயக்க பெருங்கொடி தாவரம். இந்த தாவரம் வந்து ரத்தினபுரி மாவட்டத்துல அமைந்திருக்கு. ஓகே, சுற்றாடல் பகுதி நிறைவுற்றது. அடுத்தது நாங்கள் கட்டுரைக்கு வர போறோம். சரி, தேசிய ரீதியாக இடம்பெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற ரெஹானாவிற்கு சித்திர போட்டி ஒன்றை பார்வையிடுவதற்காக சீனாவிற்கு செல்வதற்கான அழைப்பு கிடைத்துள்ளது. சரியா? சித்திர போட்டி ஒன்றை பார்வையிடுறதுக்கு சீனாவுக்கு போகலாம் என்றதுக்கு ஒரு அழைப்பு, ஒரு டிக்கெட் ஒன்று கிடைச்சிருக்கு. நீங்கள் என கருதி அச்சந்தர்ப்பத்தில் உங்கள் மனதில் தோன்றியவை. சரியா? எண்ணத்துல தோன்றிய விஷயங்கள், அந்த நேரத்துல மனதுல தோன்றிய விடயங்கள், தோன்றியவை. நான் அப்படி நினைத்தேன், இப்படி நினைத்தேன், அப்படி செய்யலாம் என எண்ணினேன், இப்படி செய்யலாம் என எண்ணினேன் என்றுதான் எழுதவர். சரியா? ஏன்டா இப்ப நீங்க சீனாவுக்கு போகையில இனித்தான் நீங்க சீனாவுக்கு போறீங்க. சீனாவுக்கு போறீங்கன்னு அந்த டிக்கெட்டை உங்களுக்கு கொண்டு வந்து டீச்சரோ பிரின்சிபலோ யாரோ ஒரு ஆள் தந்த உடனே அந்த டைம்ல உங்களுக்கு மனதில் என்னென்ன நீங்கள் நினைத்தனீங்க, அந்த விஷயத்தை தான் நாங்க இங்க எழுத போறோம். தோன்றியவை என்று நடந்து முடிஞ்ச விடயங்கள். சரியா? அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள் மனதில் தோன்றியவை. சரி, பார்ப்போம். ஒவ்வொரு வாக்கியமும் 5 சொல். அப்ப வாக்கியத்தை எழுத முதல் யோசிங்க, என்னென்ன பாயிண்ட்ஸை வச்சுக்கொண்டு நான் வாக்கியம் எழுத போறேன்னு யோசிங்க. அடுத்தது 5 சொல்லுக்கு குறையாமல் வாக்கியம் இருக்கணும்னு யோசிங்க. எழுவாய் பயனிலை சரியா இருக்கணும்னு யோசிங்க. எழுத்து புலப்படாமல் இருக்கணும்னு யோசிங்க. எழுதினது திரும்ப எழுதக்கூடாது, 5 சொல்லுக்கு மேல இருக்க வேணும், தலைப்புக்கு பொருத்தமா இருக்க வேணும், எழுவாய் பயனிலை சரியா இருக்க வேணும், எழுத்து புலப்படாம இருக்க வேணும், என்ன வாக்கியத்தின் முடிவுல முற்றுப்புள்ளி போட வேணும். எல்லாத்தையும் அனுசரிச்சு, கணக்கு விஷயம் இருக்குது, எல்லாத்தையும் அனுசரிச்சு எழுத வேணும். சரி, இப்ப இதுல உங்கள்கிட்ட நான் ஒரு 3 பேர்கிட்ட கேட்கலாம்னு இருக்கிறேன். சரியா? இதுல எல்லாரும் ரெடியா வந்திருப்பீங்க, நான் சும்மா 3 பேர்கிட்ட கேட்கிறேன். அசீஸா அன்மியூட் பண்ணுங்க, நீங்கள் எழுதின விஷயத்த வாசியுங்க. சரி, நீங்கள் அன்மியூட் பண்ணிடலன்னா நான் அடுத்த ஆட்ட போறேன் பிள்ளைகள். என்னோட டைம் ஏற்கனவே லேட் ஆகுது. வீடியோ ஆன் பண்ணிருக்கிறாங்கட்டு தான் பெரும்பாலும் கேட்பேன். கணக்க பேர் வீடியோ ஆஃப் பண்ணிருக்கிறீங்க.
சரி, மென்ஹா அன்மியூட் பண்ணி வாசிங்க நீங்கள் எழுதின விஷயத்த. மென்ஹா வாசிக்க விருப்பம் இல்லையோ? சரி, வந்தாக்கள் கை ஏத்துங்க பாப்போம். சரி, வாசிங்க அம்மா. டீச்சர் வாசிக்கவா? வாசிங்க. ஓவிய போட்டியை ஒரு மாணவியாக பார்வையிடுவதில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. இலங்கையிலேயே நான் மாத்திரம் அதை பார்க்க போவது ஒரு விதமான மனநிலையை ஏற்படுத்தியது. எனது நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்ற கவலையான மனநிலையும் எனக்கு ஏற்பட்டது. ஓகே, குட். சரி, விஷயம் சரியா வந்திருக்குது. என் நண்பர்களுக்கு கிடைக்கல என்ற கவலை, எனக்கு கிடைச்ச என்ற மகிழ்ச்சி, அது எப்படி இருக்கணும்னு ஒரு ஓகே, குட். எனக்கு கிடைக்கல, என் நண்பர்களுக்கு கிடைக்கல என்ற கவலை, எனக்கு கிடைச்சிருக்கின்ற மகிழ்ச்சி, அது எப்படி இருக்குமென்ற ஒரு ஆர்வம். 3 விஷயமும் சரி. எழுத்துப்பிழை இல்லாமல் இருந்தால் 6 மார்க்ஸ் போடலாம். சரி, இன்னொரு ஆள்கிட்ட கேட்போம். அனீகா வாசிங்க. எஸ் டீச்சர். இச்செய்தியை என் தாயிடம் கூறினால் செல்வதற்கு அனுமதி தருவாரா என யோசித்தேன். 2வது வாக்கியம், அங்கு உள்ள சித்திரங்கள் எப்படி இருக்கும் என நினைத்தேன். 3வது வாக்கியம், சித்திரங்களை பார்வையிட்ட பின் சீனாவில் உள்ள பல்வேறு வகையான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என சிந்தித்தேன். டீச்சர். ஓகே, குட். சரி, தன்ஷி வாசிங்க. எனது மனதில் மனமகிழ்ச்சி தோன்றியது. இந்த சந்தர்ப்பம் இனிமேலும் கிடைக்குமா என மகிழ்ச்சி அடைந்தேன். எனது பெற்றோரை தனியாக விட்டு பிரிந்தே செல்ல வேண்டும் என கவலை அடைந்தேன். டீச்சர். திருப்ப வாசிங்கூடா ஒருக்கா, கொஞ்சம் ஸ்லோவாவா? மகிழ்ச்சி ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பம் இனிமேலும் கிடைக்குமா என மகிழ்ச்சி அடைந்தேன். எனது பெற்றோரை தனியாக விட்டு பிரிந்தே செல்ல வேண்டும் என கவலை அடைந்தேன். ஓகே, சரி. ஆனா நீங்க அந்த 2 தரம் அந்த மகிழ்ச்சி என்று எழுதி இருக்கிறீங்களா, அதுதான் யோசிச்சேன். ஆனா விஷயம் சரி, சரி போட்டுக்கொள்ளுங்க. அதை இன்னொரு மகிழ்ச்சி 2 தரம் மகிழ்ச்சி எழுதுறதை விட அது ஒரு ஆச்சரியம். இன்னொரு தடவை கிடைக்குமா என ஆர்வமாக இருந்தேன். ஒரு ஆர்வம் ஏற்பட்டால் சரி. சரியா? அடுத்த உமேர். உமேர் அன்மியூட் பண்ணுங்க. வாசிங்க. உமேர் ஜே அன்மியூட் பண்ணுங்க. சரி, அன்மியூட் பண்ணாடி வாசிங்க. தேசிய ரீதியாக நடைபெற்ற தரம்5 புலமை பரிசில் பரீட்சையில் அதிகூடிய புள்ளிகளை பெற்ற எனக்கு சீனாவிற்கு சென்று சித்திர போட்டி ஒன்றை பார்வையிட வாய்ப்பு கிடைத்துள்ளது. தேசிய ரீதியாக முதலிடம் பெற்ற மகிழ்ச்சிக்கு இவ்வாய்ப்பு மேலும் மகிழ்ச்சி சேர்க்கின்றது. இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத முதல் விமான பயண அனுபவத்தையும் தரப்போகின்றது. ஓகே, 2வது விஷயமும் 3வது விஷயமும் சரி. ஆனா முதலாவதே நீங்க எவ்வளவு கணக்கு எழுதுறீங்க உமேர். நீங்க அதை அப்படியே அந்த விஷயத்த அப்படியே மாத்தி எழுதி வைக்கல. இப்ப நான் அந்த பேப்பர் திருத்துற இடத்துல இருந்தா நான் என்ன யோசிச்சிருவேன்டா, என்ன உமேர் இப்படியே பார்த்து எழுதி இருக்கிறாருன்னு யோசிச்சிருவேன் கொஞ்ச நேரத்துல. ஓமா இல்லையா? அந்த பந்திய பார்த்து அப்படியே இந்த பிள்ளை எழுதி இருக்கான்னு யோசிக்க கூடும். அப்படி யோசிக்கிறதுக்கு இடம் அளிக்க கூடாது. சரி, அப்ப நீங்க தேசிய ரீதியா நடைபெற்று தரம்5 புலமை பரிசில் அப்படியே பார்த்து அப்படியே இதுல ரெஹானான்ற இடத்துல உங்களை போட்டு இருக்கிறீங்க. ஓகே, அதுதான் கேள்வி. அதை நீங்க மாத்தணும். 2வது 3வதும் சரி, முதலாவது பிள்ளை. சரியா? சரி, ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப
ஒன்று வந்து எங்களோட மனதில தோன்றியது. நான் என்ன நினைக்கிறேன். சில பேர் நினைக்கிறது நான் முதலாவது ஃப்ளைட்ல போறது எப்படி இருக்கும், அந்த அனுபவம் எப்படி இருக்கும், அம்மா என்ன தனிய விடுவாவா, நான் தனிய போனா இங்க விளையாட இயலாது, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட இயலாது, அல்லது வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியை பார்க்க இயலாது. அப்ப இப்படி ஒவ்வொருத்தட்ட மனதிலையும் நாங்கள் ஒவ்வொரு வித கற்பனைகள் தோன்றும். அந்த கற்பனைகளை நாங்க இங்க எழுத்து வடிவில சரியாக கொடுக்க வேணும். சரியா? இதுல நான் சொல்றேன், எனது முயற்சிக்கு கிடைத்த பலன். நான் தான் இப்ப ரெஹானா, எனக்குத்தான் அந்த சித்திரப்பொட்டியை பார்வையிடுறதுக்கு அழைப்பு எனக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்ப நான் என்ன வச்சுதான் இங்க எழுத வேணும். அப்புறம் அந்த பெயரை நாங்க இங்க பயன்படுத்தக்கூடாது. எனது முயற்சிக்கு கிடைத்த பலனை எண்ணி மிக மகிழ்ச்சி அடைந்தேன். என் மனதில மகிழ்ச்சி. சரியா? அந்த முயற்சிக்கு நான் செய்த முயற்சியால இது கிடைச்சிருக்குன்னு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். 2வது விஷயம், என் வெற்றிக்கு காரணமாக அமைந்த பெற்றோர்கள், ஆசிரியர்களுக்கு நன்றி கூற வேணும் என நினைத்தேன். சரியா? நன்றி கூறுறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு நல்ல ஒரு மெனப்பாங்கு. அப்ப நான் எனக்கு இப்படி ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? என்ற பெற்றோர், என்ற டீச்சர்ஸ். அப்ப நான் அவங்களுக்கு கட்டாயம் அந்த டீச்சருக்கு தேங்க்யூ சொல்லணும், கட்டாயம் அம்மா அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நான் அந்த டைம் நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைகள் இருக்கிற பழக்கம் அந்த நன்றி சொல்லி பழகுறேன் இல்ல. ஸ்காலர்ஷிப் வழினா எழுதி முடிஞ்ச உடனே சரி 6ஆம் ஆண்டுக்கு போனா திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்படியான ஆட்களை நான் கண்டும் இருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். சரியா? கன்னடங்கள்ல. சரியா? ஓகே. அப்ப நாங்கள் வெற்றிக்கு காரணமா இருக்கிற ஆசிரியர்களுக்கு கட்டாயம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கணும். சரியா? ரிசல்ட்ஸ் வந்தா சொல்லாத பிள்ளைகளுக்கு எனக்கு இருப்பாங்க. நாங்கள் தான் சில நேரத்துல போன் பண்ணி உங்களுக்கு என்ன நீங்கள் பாஸா, என்ன சுக நலங்கள் விசாரிக்கலாம் மாறவணும். அப்ப நீங்கள் அந்த இடத்துல பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் கட்டாயம் நன்றி தெரிவிக்க வேணும். சரி, அடுத்தது, சீனாவுக்கு தனியாக செல்ல வேணுமே என்பதை நினைத்து சற்று பயந்தேன். அப்ப மனதுல பயம் வருது, மனதுல மகிழ்ச்சி வருகிறது, மனதுல நன்றி தெரிவிக்க வேணும் என்ற ஒரு எண்ணம் வருது. இது 3 வாக்கியம். இதை விட மேலதிகமான 2 வாக்கியம் இதுல எடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீங்க 3 எழுதினா போதும். 3 எழுதினால் போதும். பிறகு கணக்கு எழுத வேணும்னு யோசிக்காதீங்க. அங்கால் எழுதுற எதுக்குமே புள்ளி போட மாட்டாங்க. 3க்கு தான் மார்க்ஸ் போடுவாங்க. சீனா எப்படி இருக்குமே நினைச்சு ஆச்சரியம் அடைந்தேன். சரியா? சீனா எப்படி இருக்கும், சீனாவா அது எப்படி இருக்கும் என்று நினைச்சு மனசுக்குள்ள ஒரு ஆச்சரியம். சரியா? அடுத்தது, சீனாவிற்கு நண்பர்களை விட்டு செல்வதை நினைத்து கவலை அடைந்தேன். பெற்றோர் எனக்கு அனுமதி தருவார்களா என நினைத்து பயந்தேன். அப்ப இப்படியாக நாங்கள் வாக்கியங்களை எழுதலாம். சரி, இப்ப முதலாவது வினாத்தாண்ட 2வது பகுதி இனிதே நிறைவு. உங்க குழந்தைங்க 1 தொடக்கம் ஓயல் வரையான தரத்துல கல்வி கற்றுக் கொண்டிருப்பவங்களா? இலங்கையிலேயே தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி மூலமா உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களை நியமித்து பிரசன்டேஷன் அடிப்படையிலான வெற்றிகரமான ஆன்லைன் கற்பித்தலை எங்களோட புலமை வித்தகன் இன்ஸ்டிடியூட்டால வழங்கி வரோம். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான சரியான நெறிப்படுத்தலும் இதற்குள் அடங்கும். வீட்டில் இருந்தே ஜூம் ஊடாக தரமான கல்வியை பாதுகாப்பாக பெறக்கூடிய வகையில் எமது கற்பித்தலை வடிவமைத்துள்ளோம். ஸ்கிரீன்ல தெரிகிற அந்த இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமா இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்.